ஓகே குருஜி. வராகமூர்த்திக்கு நம்ம ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு நேத்தி நம்ம 32 ஸ்லோகம் வரையில் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம 33வது ஸ்லோகத்துல இருந்து பார்க்க போறோம். நேத்தி இது ஒரு சின்ன சுருக்கம் என்ன அப்படின்னா, நம்பாடுவாங்கிற பாடகர் பெருமாளுக்கு வராகமூர்த்திக்கு மேல மலை நம்பிக்கை பெருமாளுக்கு பாடுறதுக்காக விரதம் எடுத்துட்டு 10 வருஷமா அங்க போயிட்டு வீணை எடுத்துட்டு போவார். ராத்திரி ஃபுல்லா பெருமாளுக்கு பாடுவார். அதுக்கப்புறம் பாடிட்டு அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு போயிட்டு பாடிட்டு ராத்திரி முழுக்க பாடுவார். பாடிட்டு கார்த்தால துவாதசி அன்னைக்கு திருப்பள்ளி எழுச்சியும் பெருமாளுக்கு அருளை செய்துட்டு அங்கேருந்து திரும்பி வர பழக்கம். அந்த மாதிரி வந்து அவர் ஒரு வாட்டி அப்படி போகிறச்சு 10 வருஷமா இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கார் அவர். அப்படி ஒரு வாட்டி பண்றச்சு ஒரு பிரம்மரக்ஷஸ் அவரை பார்த்துடுத்து, நரமாமிசம் அதுக்கு 10 நாளா கிடைக்கல, பசி பட்னி, அதுக்கு எந்த மாமிசமே கிடைக்கல, அதுல நரமாமிசம்னா அதுக்கு ரொம்ப இஷ்டம். அதனால அது என்ன பண்றது, இவர் கண்ணுல தென்பட்ட உடனே இந்த ஆளை நம்ம விடப்படாது அப்படின்னு இருக்கு. பிரம்மரக்ஷஸ் ரொம்ப பூதாகாரமான உடலோட இருக்கு, நல்ல பலவான். குரூரமா அது இவரை பார்த்து ஓடி வருது, இவர் அடிச்சு சாப்பிடணுங்கிறதுக்காக. அப்போ இந்த நம்பாடுவான் இவருக்கு பேரு வந்து நம்மளுடைய இதுல கிடைக்கல. பெருமாள் வராகமூர்த்தி வந்து அவரை மமகாயகக அப்படின்னு சமஸ்கிருதத்துல கொடுத்திருக்கிறதுனால பராசர பட்டர் அதையே நம்பாடுவான் அப்படின்னு எழுதியிருக்கார். அந்த நம்பாடுவான் என்ன பண்ற, என்ன சாப்பிடாத இப்ப விடு, நான் பெருமாளுக்கு பாடுறதுக்காக போயின்னு இருக்கேன், அவரை திருப்திப்படுத்துறதுக்காக போறேன், அவருக்கு என்னுடைய பாட்டுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன், அதனால நான் போயிட்டு இருக்கேன், நான் பாடிட்டு திரும்பி இதே வழியாக வரேன், என்ன நீ உட்கொள்ளலாம் அப்படின்னு அது சொல்ல அவர் சொல்ல, அப்ப அந்த பிரம்மரக்ஷஸ் சொல்றது, நீ என்ன பைத்தியம் நினைச்சியா, நான் என்ன அவ்வளவு மூடனா, நீ வந்து யாரான ஒருத்தர் முழுங்கிட போறேன்னு சொல்லிட்டு உன்னை விடுறதுக்கு நீ தப்பிச்சு, இந்த காட்டுல அநேக வழி இருக்கு, உயிர் தப்பிச்சா போருன்ட்டு எல்லாரும் பழைச்சு போவாளே தவிர திருப்பியும் வந்து ஒரு யமன் வாயில விழமாட்டா, நீ இத சொன்னா நான் நம்புவேன்னு நினைச்சியா, மூடனே, நான் நம்ப மாட்டேன், உன்னை நான் இப்ப சாப்பிட போறேன், உன்னுடைய எலும்பு மஜ்ஜ நார எல்லாத்தையும் பிச்சு நன்னா கடிச்சு சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்றச்சு அவர் சொல்றேன், தாராளமா நீ என்னை உட்கொள்ளுக்கோ. அவர் பயப்படல, தன் உயிர் பிராணம் போயிடுவோங்கிறதுக்காக பயப்படல, நீ என்ன தாராளமா சாப்பிடலாம், ஆனா பகவானுக்கு நான் ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கேன், அந்த விரதத்தை பாதியில விட்டாக்கா பாப்பம், நான் பகவானுக்கு இந்த ஏகாதசி விரதம் கார்த்தாலேருந்து இருந்துட்டு நாளைக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடிட்டு தான் நான் வந்து சாப்பாடு சாப்பிடுற பழக்கம், இந்த விரதத்தை பாதியில விட்டாக்கா அதுக்கு ஒரு பாப்பம் இருக்கு, நான் என்னால விடமாட்டேன், நான் போகணும் அப்படின்னவை. அது உடனே சொல்றது விடமாட்டேன்னு சொல்ல, அப்ப இவர் சொல்றது, பொய் பேசுறவனே, உன் இவன் வந்து நம்பாடுவான் வந்து அதாவது நாய் மாமிசத்தை சாப்பிடக்கூடிய சண்டாள குடும்பத்துல பிறந்தவர், அதனால அது சொல்றது, நீ உன்னுடைய ஜாதி பிரகாரம் பொய் சொல்றியா, திரும்பி வரேன்னு சொல்லிட்டு நான் உன்னை நம்புறதா இல்ல அப்படின்னு, நீ சத்தியம் பேச மாட்டேங்கிற, பொய் சொல்ற அப்படின்னு சொல்றது. அதுக்கு இவர் நம்பாடுவான் சொல்ற, இந்த ஜகத்தே சத்தியத்தாலதான் உண்டாயிருக்கு, நான் அந்த சத்தியவிரதனை நம்புறேன், நான் அந்த சத்தியவிரதனுக்கு பாட்டு பாடுறேன், லோகநாதனான அந்த பகவானுக்கு பாடுறதுக்காக நான் போயின்னு இருக்கேன், இப்ப என்ன நீ இப்படி தடுத்து நிறுத்தி என் பூஜைய பாதியில நிக்க வரத்துக்கு பண்ற, என்னையா நீ அசத்தியம் பேசுறன்னு சொல்லிட்ட, நான் இப்போ உனக்கு நிறைய வாக்குகள் கொடுக்கிறேன், இந்த வாக்க நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 33வது ஸ்லோகத்துல இருந்து அவர் என்னென்ன வாக்கு கொடுக்கிறார் அந்த பிரம்மரக்ஷஸ்க்கு. 32 வரை நேத்தி இவ்வளவு பார்த்தோம், இன்னைக்கு 33வது ஸ்லோகத்துல இருந்து பார்க்க போறோம். அத்ய மே சமயஸ்தத்ர பிரம்ம ராட்சசதம் ஸ்ருணு ஷபாமி சத்யேன கதோ யத்யஹம் நாகமே புனஹ ந ஆகமே புனஹ. அப்படி நான் திரும்பி வரவில்லை என்றால் எனக்கு என்ன பாப்பம் வந்து சேரட்டும், நான் அப்படி சத்தியம்தான் பேசணும், ஏன்னா வேதத்துல சொல்லிருக்கு சத்தியம் வத பிரியம் வத அப்படின்னு பேசியிருக்கு, வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதன் பிரகாரம் நான் நடக்கிறேன், நான் அதன் பிரகாரம் பண்றேன், அதனால பொய் சொன்னாக்கா என்ன பாபம் கிடைக்குமோ அந்த பாபம் எனக்கு கிடைக்கட்டும், நான் அப்படி பொய் சொன்ன உலகத்துல பொய் சொன்னாக்கா அதுக்கு ஒரு பாபம் இருக்கு, அதுக்காக நம்மளுக்கு
பாப்பம்லாம் பண்ணோம்னாக்கா யம தர்மராஜா நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பார். புண்ணியம் பண்ணா இந்திரலோகத்துல நம்மளுக்கு சுகம் கிடைக்கும். ரெண்டும் பாபமும் புண்ணியமும் சமமா கழிஞ்சு போயிடுத்துன்னா கர்மத்தை கழிச்சாதான் வைகுண்டம் கிடைக்கும். அப்போ அவர் சொல்றேன், பொய் பேசினா என்ன பாபம் கிடைக்குமோ அந்த பாபம் எனக்கு கிடைக்கட்டும், அப்படி நான் திரும்பி வரவில்லை என்றால் அப்படின்னு 32வது ஸ்லோகம். 33வது ஸ்லோகம் 33வது ஸ்லோகம் 34. யோகச்சேத் பரதாராம்ச்ச காமமோக பிரபீடிதः தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனः. அதாவது யாரு பரதாரா அதாவது இன்னொரு மனைவி கிட்ட போறாளோ, தன் மனைவியை விட்டுட்டு காமமோகத்தினால இன்னொரு மனைவிய ஆகர்ஷணம் பண்ணி பரஸ்திரீ கமனம் யாரெல்லாம் பண்றாளோ அவளுக்கு என்ன பாபம் கிடைக்குமோ அந்த பாபம் என்னை வந்தடையட்டும், அப்படி நான் திரும்பி வரவில்லை என்றால் அப்படின்னு. ஏன்னா பரஸ்திரீ கமனம் போனாக்கா உண்டான பாபம் என்னவோ அதுக்குன்னு நரகத்துல என்ன பண்ணுவா, மனசால நினைச்சு பரஸ்திரிய ஆலிங்கனம் பண்ணிக்கணும், அவளோட சம்போகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு மேல யமலோகத்துல என்ன தண்டனைனாக்கா, ஒரு செப்பால அதே மாதிரி ரொம்ப அழகான ஸ்திரீய பண்ணி வச்சிருப்பேறான் அங்க யமன். பண்ணி வச்சுட்டு வா வா இந்த ஆத்மா எப்ப அங்க போறதோ அப்ப எப்பவுமே இந்த சரீரம் பொய்யான சரீரம் தானே, இது இங்கே எரிச்சிடுவா. அதுக்கப்புறம் ஒரு நம்மளுக்கு யாத்தனா சரீரம்னு ஒண்ணு கிடைக்கும். இது ஸ்தூல சரீரம், இந்த சரீரம் இங்கே எரிச்சுடுவா. இதுக்கப்புறம் இந்த ஆத்மா மேல போயிட்டே போறது, நரக்கத்துக்கு நம்ம பாவம் பண்ணிருந்தா நரக்கத்துக்கு போறது. நரக்கத்துக்கு போனா அங்க யாத்தனா சரீரம்னு ஒண்ணு கிடைக்கும். அதாவது அவர் கொடுக்க தண்டனைய நம்ம சகிச்சுக்கிறதுக்கு, ஆத்மாவுக்கு தான் ஒண்ணுமே எரியாது, ஒண்ணும் ஆகாது. பகவத்கீதையில நம்ம படிச்சிருக்கோம், ஆத்மாவை வெட்ட முடியாது, தண்ணில முழுகாது, எரியாது, எதுவுமே ஆகாது. ஆனா அதுக்கு அந்த சரீரத்தோட இருக்கிற ஆத்மாக்கு சரீரத்துக்கு அத கஷ்டம் அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா? அதனால அதுக்கு யாத்தனா சரீரம்னு ஒண்ணு கொடுத்து, அப்போ அந்த செப்பால ஆன ஒரு ஸ்திரீ சில இருக்குமா, அங்க நீ ரொம்ப நன்னா கீழே ஆலிங்கனம் பண்ணிக்கணும், சம்போகம் பண்ணணும் அப்படின்லாம் நினைச்சியோ இல்லையோ, இத நன்னா ஆலிங்கனம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செப்பு பொம்மை, அந்த செப்பு பொம்மை நல்லா தக 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 தகன்னு எரிஞ்சுன்னு இருக்குமா, சூடு அவ்வளவு நெருப்பாட்டம் கொதிக்குமா. இத நீ ஆலிங்கனம் பண்ணிக்கோ, ரொம்ப ஆசைப்பட்டிய கீழே இந்த ஆலிங்கனம் பண்ணிக்கோ அப்படின்னு பண்றதுனால அந்த பாபத்துக்கு உண்டான தண்டனை என்னவோ அது எனக்கு இங்க கிடைக்கட்டும், அப்படி நான் திரும்பி வர இல்லைன்னா அப்படின்னு நம்பாடுவான் அந்த பிரம்மரக்ஷஸ் கிட்ட சொல்றார். முதல்ல சத்தியம் பேசலன்னா என்ன பாபமோ அது கிடைக்கட்டும், ரெண்டாவது பரஸ்திரீ கமனம் பண்ணாக்கா என்ன பாபம் உண்டோ அந்த பாபம் என்ன வந்து அடையட்டும் அப்படின்னு இது சொல்லியிருக்கார். சரி, புண்ணியம் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா ஸ்வர்க்கத்துக்கு போவோம். அங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணோமோ அதுக்கு நம்மளுக்கு தகுந்த நம்மளுக்கு இருக்கிறதுக்கு இடம் உண்டு. ஆனா அந்த பீரியட் முடிஞ்சுடுத்துனா அங்க இருக்கிற அப்சரசுகளை நம்மள தலைகீழ தள்ளி விட்டுருவா, அப்புறம் ஒத்துன்னு திருப்பியும் கீழே விழ வேண்டிதான் அந்த மாதிரி. அப்போ இத கேட்டுக்கிறது அந்த பிரம்மரக்ஷஸ். அடுத்ததாக சொல்றேன், பாகபேதம் துய குர்யாத் ஆத்மனச்சோபபுஞ்சதஹ தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹ. பாகபேதம் அதாவது பந்தில நம்ம சாப்பாடு சாய்க்கிறோம் மீன்ஸ் பரிமாறுறோம், சரியா? அப்ப சாப்பாடு பரிமாறச்சே நம்ம எனக்கு வேண்டிய ஃப்ரெண்டு இல்ல எனக்கு வேண்டிய என் வீட்டு மனுஷர்கள் அப்படி இருக்கான்னா அவளுக்கு நன்னா பெரிய மைசூர் பாக்கு, பெரிய ஜாங்கிரி, பெரிய நல்ல நல்ல இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோன்னு அவளுக்கு கொடுத்துட்டு, மத்த எனக்கு தெரியாது இல்ல எனக்கு பிடிக்காதுங்கிறவாளுக்கு இன்னும் வேணுமானே கேட்காமையே போறது. பந்தியில அவளுக்கு போஜனத்தை நன்னா திருப்தியா பரிமாறணும். அதுல பேதம் பண்ணாக்கா, அதுல நாம் பார்த்தேன என் மனுஷாளுக்கு பிறர் யாரோ அப்படின்னு நான் பேதம் பார்த்தாக்கா அந்த மாதிரி பண்ணாலும் பாப்பம் உண்டு. அதுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை எனக்கு கிடைக்கட்டும், அந்த பாபம் என்னை வந்து சேரட்டும் அப்படின்னு இத சொல்றார். அடுத்தது, தத்வா வை பூமி தானம் தூ புனராச்சிந்ததீஹயஹ தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹ. யத்யஹம் நாகமே புனஹ இது மறுபடி ஸ்லோகத்துல வரும். அதாவது
யதி அகம் ந ஆகமே புனக, நான் மறுபடியும் திரும்பி வரவில்லை என்றால் அப்படின்றதுக்கு எதி அகம் ந ஆகமே புனக, நான் அப்படி திரும்பி வரவில்லைன்னா இன்னொன்னு சொல்றேன். என்ன சொல்றேன்? ஒருத்தருக்கு நான் பூமி தானம் கொடுக்குறேன், கொடுத்துட்டு இந்த எடுத்துக்கோ, ஒரு பிராமணருக்கோ இல்ல யாருக்கோ பாடசாலை கட்டிக்கோ, கோவில் கட்டிக்கோ, குளம் வெட்டிக்கோ அப்படின்னு ஏதான ஒரு நல்ல புண்ணிய காரியத்துக்காக நான் கொடுக்குறேன். இல்ல யாருக்கோ ஒருத்தருக்கு ஏழைக்கே ஒரு தானம் பண்றேன், வீடு கட்டிக்கோ அப்படின்ட்டு. ஆனா எனக்கு அடுத்த நாளே தெரியறது, ஓ அந்த இடத்து விலை ரேட் ஏறி போயிடுது, எனக்கு இன்னும் கொஞ்சம் நன்னா பணம் வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிய வருது. உடனே போய் அப்பா நான் உனக்கு வீடு எல்லாம் கொடுக்கல, இந்த இடம்லாம் பிளாட்லாம் நான் எதுவும் உனக்கு தரல, எனக்கு இது வேணும், இப்ப எனக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமான நிலை, நான் உனக்கு கொடுக்கறதால திருப்பி கொடுத்துரும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டேன்னா அது ரொம்ப பெரிய பாப்பம். ஏன்னா ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டு தரேன்ற அவளுக்கு இருக்கிற மனசு ஆசைய உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அதை கொடுக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு பாப்பம். அந்த மாதிரி பாப்பம் பண்ணாக்கா ஒரு பெரிய தண்டனை உண்டு. சோ அந்த தண்டனை இது அங்க அவர் சொல்றேன், நம்பாடுவான் சொல்றேன், அந்த தண்டனை எதுவோ அப்படி நான் திரும்பி வரவில்லை என்றால் எனக்கு அந்த பாப்பம் கிட்டட்டும். அடுத்த ஸ்லோகம் 36வது ஸ்லோகம், 36வது பூமிதானம், இந்த பூமிதானத்தை பத்தி. நெக்ஸ்ட் 37வது ஸ்லோகம், ஸ்திரியம் புக்த்வா ரூபவதீம் புனர் யஸ்தாம் விநிந்ததி தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹ. அதாவது என்ன சொல்றேன், ஸ்திரியம் புக்த்வா, முதல்ல ஒரு ஸ்திரிய நம்ம விவாகம் பண்ணிக்கிறோம், விவாகம் பண்ணிட்டு யவனமா இருக்கறச்சே அவளுடைய ரூபவத்தியா இருக்கா, அப்ப அவளை நம்ம நன்னா எல்லா சுக சௌகரியங்களும் நம்ம பெற்றுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அவள் சத்த முதுமை அடைஞ்சுட்டாள், அப்ப உடனே அவளை விலக்கி வச்சுட்டு இல்ல அவளுக்கு மதிப்பு கொடுக்காம அவமரியாத சொற்களால துன்புறுத்தி அவளுக்கு நீ மட்டம் அப்படிங்கிற மாதிரி மனசு நோகிற மாதிரி எதான செய்கை பண்ணாக்கா என்ன பாபம் கிடைக்குமோ. இது பரஸ்திரிய இல்ல, தன் ஸ்திரியவே, தன்னுடைய பத்னியே அவள் அழகா இருக்கச்சே நல்ல சுகபோகத்தோட வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வயது முதிர்ந்துடுத்து அப்படின்ன உடனே அவளுக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் கொடுக்காம இருந்தாக்கா என்ன பாபம் கிடைக்குமோ அந்த பாபம் என்னை வந்தடையட்டும் அப்படின்னு 37வது ஸ்லோகம். அடுத்தது, யோமாவஸ்யாம் விஷாலாக்ஷி ஸ்ராத்தம் கிருத்வா ஸ்திரியம் விரிஜேத் தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹ. அமாவாசை தர்ப்பணாதிகள் நம்ம பிராமணர்கள் பண்ற பழக்கம் உண்டு. எல்லா இதுலயுமே கூட அவாவா தன்னுடைய திதி அப்படின்னு சொல்லிட்டு ஏதானா அரிசி பருப்பு அந்த மாதிரி கொண்டு போய் தானம் கொடுத்துட்டு வர பழக்கம் உண்டு எல்லார் இதுலயுமே. அதுல யாரு தர்ப்பணங்கள்லாம் பண்றாளோ, இந்த மாதிரி பித்ருக்களுக்கு அமாவாசை மாசம் பிறக்கறச்சே, அதுக்கப்புறம் இன்னும் சில நம்ம ஸ்ராத்தம் பண்றோம், திதிகள் அந்த இது வருது, எதான திதி வருது, அவளுக்கு சம்பந்தப்பட்ட பித்ருக்களுக்கு எதான நம்ம காரியம் பண்றோம், அந்த மாதிரி பண்ணிட்டு அப்போ ஸ்திரீ கமனம் செய்தாக்கா என்ன பாபம் உண்டாகுமோ, பரஸ்திரீல அவருடைய பத்னி ஸ்திரீ கமனமே பண்ணா கூட என்ன பாபம் கிடைக்குமோ அந்த பாபம் எனக்கு கிடைக்கட்டும். அப்ப என்ன அர்த்தம், தர்ப்பணம் பண்ற நாள் அந்த மாதிரி இருந்ததுன்னா, மாச பிறப்பு தர்ப்பணம் பண்ற நாள், இல்ல ஸ்ராத்தம் பண்ணிருக்கோம், தாயாருக்கு தந்தையாருக்குன்னு ஸ்ராத்தம் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்டு அன்றைய தினம் ஸ்திரீ கமனம், பரஸ்திரீ கூட இல்ல தன் ஸ்திரீ கமனம் பண்ணினா கூட என்ன பாபம் கிடைக்குமோ அந்த பாபம் என்னை அடையட்டும். இதெல்லாம் அப்ப இத எதுக்காக இப்படி பெருமாள் எழுதியிருக்கார், அவர் நம்பாடுவான் சொன்னதை நன்னா விவரிச்சிருக்கார் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லையா. அதுக்காக தானே இது பாபம்ங்கிறது ஒண்ணு தெரியப்படுத்துறாரு நம்மளுக்கு. அப்போ இந்த பாபம் யார் பண்றாளோ அவளுக்கு என்ன பாபம், யமலோகத்துல என்ன தண்டனை கிடைக்குமோ பாபம் பண்ணினதுனால அந்த பாபம் என்னை அடையட்டும் அப்படின்னு 38வது ஸ்லோகத்துல. 39வது ஸ்லோகம், புக்த்வா பரஸ்ய சான்னானி யஸ்தம் நிந்ததி நிர்க்ருணஹ தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹ. 39வது ஸ்லோகம். இதுல என்ன சொல்ற, புக்த்வா பரஸ்ய சான்னானி,
அதாவது ஒருத்தன் என்னுடைய என்னுடைய இன்னொரு இதையும் கேட்டுக்கோ. ஒருத்தன் ஆஹ் இன்னொருத்தருடைய வஸ்துக்களை பலவந்தமாக எடுத்துண்டு அதுக்கப்புறம் அவனை நிந்த பண்றது. நன்னா சாப்பிட்டுட வேண்டியது. அவ வீட்டுல நன்னா உப்பு காரம் எல்லாம் நன்னா போட்டுண்டு பின்னி 2 வாட்டி வாங்கி போட்டுண்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியது, அவளை பத்தி தப்பு சொல்ல வேண்டியது. நான் வேலை சோறு உப்பே இல்ல, மண்ணு மாதிரி இருந்தது, ஏதோ போட்டா தின்னுட்டு வந்தேன், பசிக்கிறதுன்னு சாப்பிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வரா இல்லையா. அவளை பத்தி இன்னும் கொஞ்சம் அவளை பத்தி அவ வீட்டுல இருக்கிறத பத்தி இல்ல அவ மனுஷால பத்தி 4 தப்பு இன்னும் வம்பு பேசுறது. யார் ஒருத்தன் பிறருடைய அன்னத்தை நன்னா சாப்பிட்டுட்டு அன்னானி அன்னத்தை நன்னா புஞ்சு பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவளை நிந்த பண்றா. நிந்தனா தப்பு சொல்றது. தப்பு சொல்லிட்டு இருக்காளோ, கிருணா பண்றாளோ, கிருணானா வெறுக்கிறது, கிருணா பண்றாளோ, சாப்பிடுச்சு நன்னா சாப்பிட்டுட்டா, ஆனா சொல்றச்சு நிறைய தப்பு வார்த்தைகளை சொல்லிட்டு அதனால என்ன பாபம் கிடைக்குமோ அந்த பாபம் என்ன அடையட்டும், அப்படி நான் திரும்பி வரவில்லை என்றால் அப்படின்னு இந்த 39வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். 40வது ஸ்லோகம். யஸ்து கன்யாம் ததாமீதி புனஸ்தாம் ந பிரயச்சதி தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹ. யார் ஒருத்தர் தன் கன்யாவை, என்னுடைய பெண்ணை நான் உனக்கு கொடுக்கறேன், ஒரு பையனுக்கு நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன தோன்றது, அடுத்த நாள் அவளுக்கு வேற ஒரு பையன் இவனோட கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கிறவன் இல்ல கொஞ்சம் பணத்துல அந்தஸ்தா இருக்கான் அப்படின்னு இந்த முதல்ல சரின்னு சொன்ன பையனை நிராகரிச்சுட்டு அந்த புது பையன் எவன் நிறைய சம்பாதிக்கிறானோ அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாக்கா அது தப்பான். ஏன்னா முதல்ல நம்ம வாக்கு கொடுத்துட்டோம், உனக்கு என் பொண்ணை உனக்கு கொடுக்கறேன், நான் கன்னியாதானம் பண்றேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு அந்த பையனுக்கு வேற எந்த விதமான, அதாவது பணத்தை தவிர வேற ஏதாவது வியாதிஸ்தனா இருக்கான்னு தெரியறதோ இல்ல வேற ஏதாவது அவனுக்கு மூளை சரியில்லை அப்படின்னு தெரியறதோ அந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்லையா. ஆனா ஒன்லி அதாவது பணம் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிறது மட்டும் இருந்தாக்கா அப்ப அந்த பாபம் என்னவோ அது பெரிய பாபம். பணம் மட்டும் வச்சுண்டு அந்த பிள்ளைய மாத்தினாக்கா அதுக்குண்டான பாபம் என்னவோ அந்த பாபம் நான் இங்க திரும்பி வரலைன்னா எனக்கு சேரட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். ஷஷ்டஷ்டம்யோரமாவாஸ்யா சதுர்தஷ்யோர்ச்ச நித்யஷஹ அஸ்நாதானாம் கதிம் கச்சே யத்யஹம் நாகமே புனஹ. அதாவது இதுல ரொம்ப ஒரு இந்த ஸ்லோகத்துல என்னன்னா இதையே நம்ம அப்படியே எடுத்துக்க கூடாது. எப்படின்னா ஷஷ்டி, அஷ்டமி, சதுர்தசி, அமாவாஸ்யா இந்த 4 நாள் குளிக்காம சாப்பிடாதே. அப்படி அன்னைக்கு சாப்பிட்டா இந்த 4 நாள் அதுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் என்ன அடையட்டும் அப்படின்னு இதுல சொல்லியிருக்கு. அப்போ இந்த 4 நாளை தவிர மீதி நாள் நம்ம குளிக்காம சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம மனசுல பிறக்கும் இல்லையா. அப்ப என்ன அர்த்தம்னாக்கா ஸ்வஸ்தமா இருக்கிறவா தினம் குளிச்சுட்டுதான் சாப்பிடணும், குளிக்காம சாப்பிடக்கூடாது. நம்ம தமிழ்லயே இருக்கு இல்லையா, கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த மாதிரி குளிச்சுட்டுத்தான் சாப்பிடணும் ஃபர்ஸ்ட். ஆனா ரொம்ப வியாதிஸ்தர், ஒரு பிபி ரொம்ப ஹை லெவல்ல போயிடுறது, பிளக்சுவேட் ஆகுது, சுகர் கண்ட்ரோல்ல இல்ல, அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டா இருக்கார், கொஞ்சம் உடம்பு வயசாயிடுத்து, உடம்பு உபாதை ஜாஸ்தியா இருக்கு, அந்த மாதிரி சமயத்துல இல்ல யாத்திரை பண்ணிட்டு இருக்கேள், ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், அங்கங்க குளிக்கிறது இல்லையா. நிர்பந்தமான சமயத்துல நம்ம குளிக்காம புஜிக்கலாம். ஆனா சாதாரணமா தினமும் குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். அப்போ இதுல என்ன சொல்லிருக்கு, ஷஷ்டி, அஷ்டமி, சதுர்தசி, அமாவாசை இந்த 4 நாள் குளிக்காம சாப்பிட்டாக்கா, ஸ்வஸ்தமா இருக்கிறவா தினமே குளிக்காம சாப்பிட்டாக்கா என்ன பாபம் வருமோ அந்த பாபம் என்னை அடையட்டும். அந்த பாபம் என்ன அடையட்டும் அப்படின்னு இந்த 42வது ஸ்லோகம்.
தாஸ்யாமீதி பிரதிஸ்ருத்ய ந ச யஸ்தத் பிரயச்சதி கதிம் தஸ்ய பிரபத்யே வை யத்யஹம் நாகமே புனஹ. தாஸ்யாமீதி, அதாவது என்ன ஸ்லோகம் இது? இதுல என்ன சொல்ற? என்ன பாரி பாப்பம் என்ன வந்து அடையட்டும் அப்படிங்கிற இதுல ஒருத்தன் ஒருத்தனுக்கு ஒண்ணு கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துறான். நீ நாளைக்கு எங்க வீட்டுக்கு வா, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு என்னால ஆன முடிஞ்ச உதவி உனக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் பாவம் இவர் ஏதோ கொடுப்பாராக்கோன்னு நினைச்சுட்டு அடுத்த நாள் இங்கேருந்து விறுவிறுக்க 4 பஸ் ஏறி இங்கேருந்து அங்க போய், சுவாமி நேத்தி நீர் ஏதோ கொடுக்குறீர்னு சொன்னீரே, கொடுக்குறீரா அப்படின்ச்சு. ஐயோ இப்பவா வந்த, இப்ப என்கிட்ட டைமே இல்லப்போ, அப்புறம் நாளைக்கு வா திருப்பி அப்படின்னாக்கா அது ரொம்ப பாப்பமா. கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொடுக்காம இருக்கிறதோ இல்ல அவனை அலக்கழிச்சு கொடுக்கறதோ பண்ணாக்கா என்ன பாப்பம் வருமோ அந்த பாப்பம் என்ன வந்து அடையட்டும். அதாவது யாருக்கான நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா ஸ்ரத்தையா தேயம், அதாவது ஸ்ரத்தையோடு கொடு. அஸ்ரத்தையோட கொடுக்காத. ஸ்ரீயா நன்னா பிரியத்தோட கொடு. அது எப்படி கொடுக்கணும்? அன்போட பாசத்தோட கொடுக்கணுமா, ஆசையோட கொடுக்கணுமா. அப்புறம் கொடுக்கறச்சு நான் கொடுக்கறேங்கிற எண்ணமே மனசுல வரக்கூடாதான். அப்புறம் கொடுக்கறவா என்னன்னாக்கா நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம இப்படி நம்ம கை மேல இருக்கக்கூடாதான் கொடுக்கறவாளுக்கு. ஈவன் நம்ம ஆத்துல வெத்தலை பாக்கே ஒருத்தருக்கு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பழக்கம் நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாரும் நம்ம தட்டுல வச்சு இப்படி நீட்டுவோம், அவ மேலேந்து இப்படி எடுத்துப்பா, அப்படிதான் கொடுக்கணுமா. யார் வாங்கிக்கிறாளோ அவளை உட்கார சொல்லிடணும். வெத்தலை பாக்கு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், உட்கார வச்சுட்டு நம்ம கீழே உக்காண்டு அவளுக்கு இப்படிதான் பண்ணணும். நம்ம மேல வசந்து உட்காண்டு அவளை கீழே உக்காத்தியோ நம்ம நின்னுட்டு மெதுவா இப்படி குனிஞ்சு நீட்டணும், வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. ஐயோ இதுவான எனக்கு கொடுக்குற மாதிரி என்ன பெருமாள் வச்சிருக்கேரே அப்படின்னு சந்தோஷப்பட்டு கொடுக்கணுமா. ஆஹா நானாக்கும் இவாளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சா அந்த கொடுத்ததுக்கு பலனே கிடையாதான். நம்ம கை மேல இருக்கக்கூடாது, வாங்கிக்கிறவா கை தான் மேல இருக்கணுமா, நம்ம கை கீழே இருக்கணுமா. ஐயோ பெருமாள் இந்த க்ஷணமா இந்த அளவாவது என்ன வச்சிருக்கேரே, நான் 4 பேருக்கு ஒண்ணு கொடுக்குற மாதிரி வச்சிருக்கேரே அப்படின்னு ஸ்ரத்தையோடையும் பிரியத்தோடையும் தான் நம்ம கொடுக்கணுமா. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேர், நீ யாருக்கான ஒருத்தருக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அதை கொடுக்கறதையே அன்போட பாசத்தோட மரியாதையோட நான் கொடுக்குறேங்கிற எண்ணத்தோட கொடுக்காதே. அப்படி கொடுத்தாலே பாபம். இது இன்னும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லைன்னா அது மகா பாபம். அப்பேற்பட்ட பாபம் என்னை அடையட்டும் அப்படின்னு 42 ஸ்லோகம். 43வது ஸ்லோகம். மித்ர பாரியாம் து யோகச்சேத் காம பாணவசானுகஹ தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹ. 43வது ஸ்லோகம். மித்ரனுடைய பாரியா இருக்கா இல்லையா, ஒரு 2 பேர் மித்திரர்கள். அந்த ஒரு மித்திரனுடைய பாரியா கொஞ்சம் ரொம்ப அழகா ரூபவதியா இருக்கா. அப்ப இவன் என்ன பண்ணுவான், இவள் பத்னி இவன் ரொம்ப ரூபவதியா இருக்க, நம்ம பக்கம் இவளை ஆகர்ஷிதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை காமபானங்கள் போட்டு தன் பக்கம் ஆகர்ஷணம் பண்ணி அந்த மித்திரனோட அவள் ஒத்திருக்கிற மாதிரி இல்லாம பண்ணி தனக்கூட சேர்த்துக்கிறா இல்லையா. அந்த மாதிரி மித்திர பாரியாவை தன்வசப்படுத்திண்டாக்கா என்ன பாப்பம் கிடைக்குமோ அந்த பாப்பம் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு 43வது ஸ்லோகம். நெக்ஸ்ட் ஸ்லோகம். குரு பத்னீம் ராஜபத்னீம் ஏது கச்சந்தி மோஹிதாஹ தேஷாம் கதிம் பிரபத்யே வை யத்யஹம் நாகமே புனஹ. குரு பத்னி, குருனுடைய பத்னி ஒரு மாதாக்கு சமானம், குரு பிதாக்கு சமானம். அந்த குரு பத்னி கிட்ட எப்படி இருக்கணும்னா, போன உடனேவே நன்னா சேவிச்சு சாட்சாத் நம்ம தண்டன் சமர்ப்பிக்கிற மாதிரிதான் நம்ம நடந்துக்கணுமா. அவரை தண்டன் சமர்ப்பிக்கிறது அப்படின்னா என்ன, அந்த தண்டம் கொம்பு இருக்கு இல்லையா, நீங்க கொம்பு விட்டீங்கன்னா பொத்துன்னு கீழே விழுந்துரும் இல்லையா. நம்ம கொம்பு பிடிச்சுட்டு இருக்கிறவர்கள் நன்னா அப்படியே ஸ்டிஃபா நிக்கும், நீங்க அதை விட்டு பாருங்க பொத்துன்னு கீழே விழுந்துரும். அந்த மாதிரி நம்ம குருவை பார்த்தோன்னே பொத்துன்னு கீழே விழுந்துடணுமா. தண்டம் சமர்ப்பிக்கிறதுனா அப்படிதான், தடால்னு கீழே விழுந்துடணும். அப்ப குரு பத்னி, குரு கிட்ட நம்ம அவருடைய பத்னி கிட்டையும் மாதா பிதாக்கு கொடுக்கிற மாதிரி மரியாதை கொடுக்கணும். ராஜபத்னி, ஒரு ராஜாவுடைய பத்னியையும் பார்த்து அழகா இருக்காளே, என்னமா அழகா இருக்கா, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பத்னி வரக்கூடாதா, அந்த மாதிரி நினைச்சு மோகம் அவளை
ராஜபத்னியும் குரு பத்னியும் தன் வசமாக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சு யார் பண்றாளோ அவளுக்கு என்ன பாபம் கிடைக்குமோ அந்த பாபம் என்னை வந்தடையட்டும் அப்படின்னு இது எல்லாம் யார் சொல்றா? நம்பாடுவான் அந்த பிரம்மரக்ஷஸ் கிட்ட. ஏன்னா பிரம்மரக்ஷஸ் சொல்லிடுது இல்லையா, நீ பொய் சொல்ற, திரும்பி வரமாட்ட, அசத்தியம் நீ உன் ஜாதிக்கு ஏத்த மாதிரி பொய் சொல்லிட்ட அப்படின்னு சொல்றது இல்லையா. அதுக்காக இவர் சொல்றேன், நான் பாரு, நான் பிறவில சண்டாளனா இருக்கலாம், ஆனா எனக்கு மனுஷ குணம் இருக்கு, நான் கொஞ்சம் தெய்வ குணங்கள் என்கிட்ட இருக்கு. அதாவது மனுஷர்களுக்கு குணம்னா இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அது அப்ப சொல்லியிருக்கு. ஆனா இப்ப பார்த்தா இது எப்போ நடந்தது? வராக பகவானுடைய அவதாரம் எடுக்கிறதுக்கு பல காலம் முன்னாடி இது நடந்திருக்கு. அப்ப யாரும் மனிதர்கள் இதெல்லாம் பண்ணல போல இருக்கு. அதனால அவர் என்ன சொல்றேன், நான் சண்டாள பிறவியில பிறந்தாலும் மனிதர்களுடைய குணங்கள் என்கிட்ட இருக்குங்கிறேன். அப்ப மனிதர்களுக்கு இந்த குணம்லாம் எப்படி இருக்கணும்? நல்ல குணமா இருக்கணும். இதெல்லாம் பாப்ப செயல், மனிதர்கள் பண்ண மாட்டா அப்படிங்கிறது அந்த சண்டாளனுக்கு அறிவு இருக்கு. இப்ப எல்லாம் நம்ம இந்த பாப்பத்தை எல்லாரும் உலகத்துல நம்ம பாக்குறோம். நியூஸ் பேப்பர் எடுத்தா இந்த மாதிரி நியூஸ் தான் நிறைய வருது இல்லையா. அப்ப பாருங்க, சண்டாளனுக்கு இருக்கிற புத்தி கூட இப்ப மனிதர்களுக்கு இல்லைங்கிறதுக்கு அது எடுத்துக்காட்டா இருக்கு. அடுத்தது 45வது ஸ்லோகம். யோ வை தாரத்வயம் கிருத்வா ஏகஸ்யாம் பிரீத்திமான் பவேத் கதிம் தஸ்ய பிரபத்யே வை யத்யஹம் நாகமே புனஹ. யோவை தாரத்வயம். தாரனா பத்னி, பெண்டாட்டி. துவயம், 2 பத்னி வச்சுக்கிறானோ. 2 பத்னி வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல பெருமாளே பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி 3 பத்னியோட இருக்க. ராஜாக்கள் அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பத்னிகள் வச்சுன்னு இருந்தா. தசரதற்கே 3 பத்னி இருந்தா. அப்ப ஏன் நம்ம பண்ணிக்க கூடாது? பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனா நம்ம தசரதன் மாதிரி இருக்கோமா? நம்ம பெருமாளாட்டம் இருக்கோமா? இப்போ கிருஷ்ணர் நிறைய ஸ்திரீ வச்சுட்டு இருந்தே, அவருக்கு நிறைய பத்னின்னு சொல்றாளே அப்படின்னா அவர் கோவர்தன மலையை கூட தான் தூக்கினார். நம்ம தூக்க முடியுமா? அது இருக்கு இல்லையா. அதனால அவர் என்ன பண்ணினாரோ, எது காலத்துக்கு ஏத்த மாதிரி சில ரூல்கள்லாம் மாறித்து இல்லையா. அப்ப எல்லாம் அவளுக்கு அத்தனை மனைவிமார்களை வச்சு அவளுக்கு ஒரு மாளிகையை கொடுத்து நன்னா காப்பாத்த முடிஞ்சுது அவளால. இங்க 2 பத்னி, ஆனா அத்தனை பேரையும் சுகமாவும் வச்சுக்கணும். நீ ஒரு பத்னிக்கு ஒத்தி அழுதுன்னு இருக்கா, கண்ணீரும் நீரும் அப்படியே புலம்பின்னு இருக்கா, மத்தவள் ஒத்தி நன்னா சுகமா இருக்கான்னா பாப்பம். இந்த இடத்துல அப்படிதான் சொல்றக்கு. 2 பத்னி வச்சுண்டு ஒரு பத்னிக்கு ஏகஸ்யாம் பிரீத்திமான் பவேத். ஒருத்தி கிட்ட மட்டும் நீ நன்னா பிரீத்தியோட இருக்க, இன்னொருத்தி கிட்ட நீ பிரீத்தியா இல்ல, அவளை விட்டுட்ட. அவள் அழகில்லையோ, வயசு முதியவளா தெரிகிறாளோ, என்ன காரணத்தினாலும் உனக்கு மனசுக்கு அவள் பிரீத்தி உனக்கு வரல. ஆனா அவள் முதல் பத்னி, 2வது பத்னி மேல உனக்கு பிரீத்தி அதிகமா இருக்கு, முதல் பத்னி மேல உனக்கு பிரீத்தி அதிகமா இல்ல. அவள் அழறா, மன வருத்தப்பட்டாக்கா அப்போ பாபம் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். இதுல என்னன்னா, இதுக்கு உதாரணம் பார்க்கணும்னாக்கா சந்திரனை நம்ம பார்க்கலாம். சந்திரன் 27 மனைவி இல்லையா அவருக்கு. இந்த அஸ்வினி பரணி அது 27 அவருடைய மனைவி. அதுல ரோஹிணி நட்சத்திரத்துக்கிட்ட மட்டும் ரொம்ப பிரீத்தியோட இருந்தேறான். அதனால மத்தவர்களுக்கு ரொம்ப கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அவ போய் தன் அப்பா தக்ஷ பிரஜாபதி கிட்ட போய் சொல்லிட்டா, அப்பா இந்த மாதிரி இவர் எங்களை எல்லாம் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்ட்டு. உடனே தக்ஷ பிரஜாபதி அவருக்கு சாபம் விட்டுட்டார், நீ க்ஷயமாகு அப்படின்ட்டு. அதுல இருந்துதான் அவர் க்ஷயமாயிண்டே வர ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் உடனே அவர் அதுக்காக என்ன பண்றார், சந்திரன் தபஸ் இருந்து பெருமாள் கிட்ட இது பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி அவர் வளர்றதுக்கு அந்த க்ஷயம் ஆகிறார். அதான் கிருஷ்ணபக்ஷ சுக்லபக்ஷ வருது இல்லையா, அமாவாசை டு பௌர்ணமி, பௌர்ணமி டு அமாவாசை வருது இல்லையா. அதனாலதான் ரோஹிணி கிட்ட மட்டும் இருந்துட்டு மத்தவாளுக்கு அது வந்ததுனால அவ சாபம் கொடுத்துட்டா. அது ஒரு பாபம் தானே, அந்த மாதிரி கொடுத்துட்டா. ஒரு ராஜா சௌபரின்னு ஒரு ராஜா இருந்தேன். அந்த ராஜா இல்ல, சௌபரி ஒரு ரிஷி. அந்த ரிஷி என்ன பண்றாருன்னா, நதிக்கு கீழே போய், இங்க வெளியில ஒரே சத்தமா இருக்கு, நான் நதிக்கு கீழே போய் உட்காந்து தபஸ் பண்றேன், எனக்கு எந்தவித இந்த சம்சாரத்துல ஏதான தடங்கள் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நதியில அடியில போய் கீழே உட்காந்துட்டேன். கண்ணை முழிண்டு தபஸ் பண்ணிட்டு இருந்தேன். பல காலம் எடுத்து பார்த்தா அப்படியே குளுக்குன்னு அந்த மீன்கள் எல்லாம் கொஞ்சம் சத்தம் கேட்டது இவருக்கு. இவர் உடனே கண்ணை திறந்து பாக்குறேன். அந்த பார்த்தாக்கா அந்த மீனோட பரிவாரங்கள் இருந்தது. அதாவது ஒரு அப்பா மீன், ஒரு அம்மா மீன், நிறைய குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் சுத்தி சுத்தி ஒன்னா அப்படியே ஒரு விளையாட்டு பண்ணிட்டு அதுகள் நன்னா ஜம்முன்னு ஜாலியா இருந்தது.
அதை இந்த சௌபரி ரிஷி பாக்குறார். பார்த்துட்டு, அடே இதுகள் குடும்பத்தோட ரொம்ப நன்னா இருக்கே. மீனை பார்த்தோன்னே அவருக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருது. நானும் இந்த மாதிரி நன்னா ஜம்முன்னு என்னுடைய பத்னி என்னுடைய குழந்தைகளோட நானும் சந்தோஷமா இருக்கணும். அவர் இருந்தது எப்படி சன்னியாசி. ஆனா இப்போ அந்த மீனை பார்த்துட்டு அவருக்கு என்ன தோணித்து, எனக்கு வேணும் நல்ல ஒரு மனைவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தா ரொம்ப வருஷமா தபஸ் பண்ணதுனால ஒரு தாடியும் மீசியுமா தலையெல்லாம் ஜட்டாமுட்டி தாரியா அப்படியே நதியில இருந்து எடுத்து வெளியில வந்தார். வெளியில வந்துட்டு நேரா மாந்தாத்தாட்ட போறேன். மாந்தாத்தா ஒரு ராஜா. மாந்தாத்தாக்கு அப்போ 50 பெண்கள் 50 பெண்கள் அவருக்கு. உடனே மாந்தாத்தாட்ட போய் எனக்கு உன்னுடைய பெண்களை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு கேக்குறாரு. இப்ப ராஜா மாட்டேன்னு சொன்னா இவர் சபிச்சுட்டா, இவர் பரம சன்னியாசி, இவர் நன்னா இவர் தபஸ் பண்ணிருக்க, சபிச்சுட்டு என் குழந்தைகளுக்கு எதனா ஆயிடுத்துன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவள் போய் மாந்தாத்தா தன் பெண்களை கேட்கிறா. பெண்கள் சரின்னு விட்டா. உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்து இவர் பன்னிண்டத்தினால என்ன ஆயிடுத்துன்னா அந்த குழந்தை அந்த பெண்களை ஆஷன் 50 வீடு 50 பெண்கள் 50 மாளிகை 50 வீட்லயும் தான் 50 சரீரம் எடுத்துட்டேன். சௌபரி ரிஷி தான் 50 சரீரம் எடுத்துட்டார். ஏன்னா எல்லா பத்னியோடையும் நான் இருக்கணுமே. ஒரு பத்னி கிட்ட இருந்து ஒரு பத்னிட்ட இல்லைன்னாக்கா அவளுக்கு வருத்தம் உண்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 50 சரீரத்தை எடுத்துண்டு அவ அத்தனை பேரோடையும் இருக்க ஆரம்பிச்சாராம். இது நம்மளுடைய ஆழ்வார்கள்லாம் அல்ப சுகத்துக்காக இந்த சரீரம் நாசமானது, இது போக வேண்டிய சரீரம், இதுக்கோசரம் இந்த அல்ப சுகத்துக்கு 50 சரீரம் வேற எடுக்கணுமா அப்படின்ட்டு நம்ம ஆழ்வார்கள்லாம் அத விவரிச்சிருக்கா. இது அது எதுக்கோசரம் சொல்லனா அந்த 50 பேரும் மன வருத்தப்படக்கூடாதுன்ட்டு அவர் 50 சரீரம் எடுத்துட்டாராம். எல்லாருக்கு வீட்லயும் பார்த்தாக்கா சௌகரி மகர்ஷி உட்காந்துருக்காரு எல்லார் வீட்லயும். அந்த மாதிரி பண்ணா. சோ ஒரு பத்னிய நம்ம சந்தோஷமா வச்சுட்டு ஒரு பத்னிய நம்ம துக்கப்பட வச்சோம்னாக்கா அது மகா பாபம். அந்த பாபம் என்னை வந்தடையட்டும் அப்படின்னு 45வது ஸ்லோகம். 46வது ஸ்லோகம். அனன்ய சரணாம் பாரியாம் யௌவனேய பரித்யஜேத் தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹ. யார் ஒருத்தன் அனன்ய பதிவிரத்தியா அவனுடைய பத்னி இருக்கா, ஒரு பத்னி தன்னுடைய பதி கிட்ட அனன்ய பக்தி, அனன்யனா ந அந்நிய, வேற யாரையும் அவள் நிமிந்து கூட பாக்கல. இப்ப பாருங்க, அனன்யன் பதிவிரத அப்படின்னு சொல்லிட்டு அனன்யனாலே என்னன்னா வேற ஒத்தரையும் ந அந்நிய, வேற யாரையும் பார்க்காதவள். அப்ப பதிவிரதானாலும் அதுக்கு அதே அர்த்தம் தான். என்ன இப்படி அர்த்தம், என்னத்துக்கு இப்படி 2 இடத்துல இப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா, அதாவது என்னன்னா அவள் பதிக்கு சேவை பண்றதே தன்னுடைய தர்மமா வச்சுட்டு இருக்காளாம். வேற எத்தையுமே ஒன்னு இது பண்ணலையாம். என்ன தேவனே வரட்டும், இந்திரனே வரட்டும், சந்திரனே வரட்டும், எனக்கு அவளை பத்தி கவலை இல்லை. என் பத்தி அவர் சாப்பிட்டேரா, அவர் சயனிச்சுட்டேரா, அவருக்கு என்ன வேணும், அவருடைய சுஷ்ரூஷ பண்றதுதான் என்னுடைய தர்மம் அப்படின்னு இருக்காளாம். அப்பேற்பட்ட ஸ்திரிய யவனமா இருக்கச்சேவே அவளை தியஜிக்கிறானோ, அவளை விட்டுடுறானோ, ஏதோ ஒரு காரணத்தினால அவனுக்கு வேற ஸ்திரீ மேல பிரியம் இருக்கலாம், இல்ல அவனுக்கு பிடிக்காம இருக்கலாம், இவளை ஏதான ஒரு காரணம் சொல்லி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தியாகம் பண்றானோ. ஒரு பதிவிரத்த ஸ்திரீய தியாகம் பண்ணா என்ன பாப்பம் கிடைக்குமோ அந்த பாப்பம் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நம்பாடுவான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லோகம். கோகுலஸ்ய த்ரிஷார்த்தஸ்ய ஜலார்த்தமபிதாவதः விக்னமாச்சரதே யஸ்து தத் பாபம் ஸ்யாத நாகமே. இதுல சொல்லியிருக்கேன், அதாவது மாடுகள் கார்த்தால போன உடனே நம்ம வயலுக்கு அந்த இதுக்கு மேயறதுக்கு காஷின் போயிடுவா. அப்புறம் சாயங்காலம் திரும்பி வரும் இல்லையா, சாயங்காலம் வச்சு அது கிடுகிடுன்னு அவசரமா வருமா. தன்னுடைய நீர் வச்சிருக்கிற இடத்துல அந்த கழநீர்லாம் கலக்கி வச்சிருப்பா இல்லையா, இல்ல நதியில தண்ணி சாப்பிட போறதோ எப்பயானா அது தீர்த்தம் தாகமா இருந்து தீர்த்தம் சாப்பிட போறச்சே அப்ப அதை தடுத்து நிறுத்தினாலோ, அதுல நீ ஆசையா அதை பிடிச்சா கூட பாப்பம் வருமா. அது எங்க போறதுன்னு பாக்கணுமா, தீர்த்தம் சாப்பிட போனா அதை விட்டுறணுமா. அப்படி அந்த தீர்த்தம் சாப்பிட போறச்சே அதை தடங்கல் பண்ணா என்ன பாப்பம் கிடைக்குமோ அந்த பாப்பம் எனக்கு கிடைக்கட்டும். 48வது ஸ்லோகம்.
ब्रह्मग्ने च सुरापे च चोरे भग्नव्रते तथा यागतिर्विहिता सद्भिः தத்பாபம் சியாதனாகமே. பிரம்மக்னே, அதாவது இதுல என்னென்ன பாப்பம் கொடுத்திருக்கார்? யார் ஒருத்தன் ஒன்றை கொடுக்கிறேன்னு யார் ஒருத்தன் பகுதாகத்னால எதான ஒரு அவனுக்கு பகுதாகம்னா ஏதோ ஒண்ணு அவனுக்கு கோபம், ஏதோ ஒரு இது, அவன் அதனால பிரம்மஹத்தி பண்ணிடுறான். பிரம்மஹத்தி பண்றானோ இல்ல மதுபானம், அதாவது அவனுக்கு உடம்புல ஒரு சூடு ஏறுது, எனக்கு மதுபானம் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கானோ, இல்ல ஸ்வர்ணம் திருடுறானோ. ஸ்வர்ணம் திருடினா, பிரம்மஹத்தி பண்ணா, மதுபானம் பண்ணா, விரத பங்கம் பண்ணா, இது 4 ஒன்னா சொல்லிட்டே இருக்கும். இந்த 4 தாலையும் என்ன பாபம் கிடைக்குமோ அந்த பாபம் என்ன வந்தடையட்டும். புரியுதா? அதாவது பிராமண ஹத்தினா போய் ஒருத்தனை கத்தியால குத்துறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவனை கட்டு வச்சனத்தால அவன் மனசு புண்படுற மாதிரி பேசினாலே அவனை கொன்ன பாப்போம். அவரு தாங்கள் நீங்கள்னு பேசாம நீ போட்டு பேசினாலே பாப்போம். இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். யுதிஷ்டிரனும் அர்ஜுனனும் யுத்தம் பண்ணிட்டு இருக்கச்சு, யுத்தத்துல 18 நாள் யுத்தம், அதுல கொஞ்ச நாள் போயிடுத்து, இன்னும் யாருமே இதுல இவாள் பக்கமே தோல்வி அடைகிற மாதிரி இருந்துட்டு. அப்ப யுதிஷ்டிரனுக்கு கொஞ்சம் மனசுல கடுப்பு. யுதிஷ்டிரன் யுத்தத்துல ரொம்ப ஸ்திரமா இருக்கக்கூடியவர். அப்ப உடனே அர்ஜுனன் கிட்ட சொல்ற, என்ன அர்ஜுனா, உன் காண்டீவத்தை வச்சுட்டு என்ன ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, நம்ம நீ ஒரே நாள்ல யுத்தத்தை முடிச்சு கொடுப்பேன்னு பார்த்தாக்கா உன் காண்டீவம் வேஸ்ட், அது தூக்கி போடு அப்படின்ட்டு. அர்ஜுனனுக்கு என்னன்னா, முதல்லயே அவன் சபதம் விட்டுருந்தான், என் காண்டீவத்தை பத்தி யாராவது பேசினா அவளை கொன்னுடுவேன் அப்படின்ட்டு. முதல்லயே அவன் சபதம் அது. யாராவது என்னை பத்தி பேசினா கூட நான் க்ஷமிச்சிருவேன், என் காண்டீவத்தை பத்தி யாராவது ஒரு சின்ன அவமரியாதையா பேசினாக்கா நான் சும்மா விட மாட்டேன், அவளை அதோட கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப அவன் வாக்கு பிரகாரம் யுதிஷ்டிரனை கொல்லணும். அப்ப என்ன பண்றது? ஆனா அண்ணா மேல பிரீத்தி அதிகம். இப்படி அண்ணா மேல பிரீத்தி அதிகம்னு அண்ணாவை விட்டா வாக்கு தவறினான்னு ஆயிடுவான். வாக்கு தவறக்கூடாதுன்னு பார்த்தா அண்ணாவை தவற விட்டுருவான். என்ன பண்றது? ஓடினான் கிருஷ்ணர் கிட்ட. உடனே கிருஷ்ணர்கிட்ட போய், கண்ணா நான் இந்த மாதிரி சபதம் இட்டுட்டேன், இப்ப அண்ணா இப்படி சொல்லிட்டார், என் காண்டீவத்தை குறை சொல்லிட்டார், நான் என்ன பண்றது இப்போ அப்படின்னு. உடனே கிருஷ்ணர் சொல்ற, பரவாயில்ல, என்ன உனக்கு என்ன இப்போ, அண்ணன் செத்தா மாதிரியும் ஆனும் ஆனா உயிரோடையும் இருக்கணும், அவ்வளவுதானே அப்படின்னு. ஆமா அப்படின்னா, போய் நீ 4 திட்டுட்டு வந்துருப்போ அப்படின்ட்டு. ஏன்னா நீ சொன்னா அவ எதிர இருக்கிறவ செத்ததுக்கு சமமா. நீ போய் மரியாதை இல்லாம நீ 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 என்ன அண்ணா இப்படி இருக்க, நீ ஏன் யுத்தம் சரியா போடல, நீ என்ன என் காண்டீவத்தை பத்தி தப்பா சொன்னியா, நீ இப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு 4 வாட்டி நீ போட்டு பேசிடு, அப்போ உன் அண்ணன் செத்ததுக்கு உனக்கு சமானம் அப்படின்ட்டு. உடனே இவர் போய், ஏன் அண்ணா நீ இப்படி பேசின, என் காண்டீவத்தை நீ இப்படி பேசலாமா, நீ பேசினது எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு, இனிமே நீ என் காண்டீவத்தை பத்தி பேசாத அப்படின்னு நீ போட்டு பேசிட்டு வந்துட்டேறான். அதாவது வயசுக்கு மூத்தவா இருக்காளோ இல்ல வயசுலயோ பதவியிலயோ அந்தஸ்துலயோ இதுலயோ நம்மளை விட கொஞ்சம் மூத்தவாளா இருக்கான்னா அவளை நீ போட்டு பேசப்படாது அப்படிங்கிறதுக்காக இது உதாரணம். அப்போ இந்த இடத்துல பிரம்ம ஹத்தி அப்படின்னா ஒரு பிராமணனை கத்தியால யாரும் கொல்ல மாட்டா. அப்படி பிராமணனை போய் கத்தியால கொல்ல போறாளா? கொல்ல மாட்டா. ஆனா அது பிரம்மஹத்தினா என்ன அர்த்தம்னா, ஒரு பிராமணனை நீன்னு பேசினாலே தப்பு. இப்ப பாருங்க, நிறைய பேர் பிராமணால கிண்டல் எல்லாம் பண்ணிண்டு, நான் பார்த்தேன் சென்னையில, குடுமி போறது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அது எவ்வளவு பாப்பம்ங்கிறத யோசிச்சுக்கோங்க. புல்லு கட்டு போறது அப்படின்னு பேசிட்டு இருக்கா. யாரோ பாவம் சுவாமி குடுமி நன்னா வச்சுண்டு நல்லா திருமணிட்டு வேஷ்டி உடுத்திண்டு போயிட்டு இருக்கார். பின்னாடில இருந்து அந்த பசங்கள் சொல்லிட்டு இருக்கு, புல்லு கட்டு போறது அப்படின்னு பேசிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு பாப்பம்ங்கிறத பாத்துக்கோங்க. ஒரு பிராமணனை பிரம்மஹத்தி பண்ண தோஷம் அது. அப்போ பிரம்மஹத்தி பண்ணக்கூடாது. மதுபானம் பிரம்மஹத்தியை விட மோசம், அது ரொம்ப பெரிய பாபம். அதுக்கு மத்தவாளுக்கு கொடுக்க வேண்டாம், தான் குடிச்சாலே பாபம். மத்தவாளுக்கு மதுபானம் நீ கொடுத்து அவ குடிச்சா அது வேற இன்னொரு லெவலுக்கு பாவம்.
தான் குடிச்சாலே, ஏன்னா இந்த ஆத்மா வந்து பரமாத்மாவுடைய சொத்து, நம்மளுடைய எல்லார் ஹிருதயத்திலும் பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறதுதான் நம்ம சனாதன தர்மம் சொல்லின்னு இருக்கு. அப்படி இந்த மாதிரி மதுபானம் பண்ணாக்கா அது ஒரு பெரிய பிரம்மஹத்திக்கு மேல தோஷம். அது அது ஒரு பெரிய பாபம். அதே மாதிரி ஸ்வர்ணத்தை திருடினாக்கா அது மகா பாபம். ஸ்வர்ணத்தை திருடினா நம்ம பணக்காரால் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சுட்டா, கலி எங்க ஸ்வர்ணம் இருக்கோ அங்க நிறைய இருக்குமா, கலி நன்னா சூழ்ந்துக்குமா வாழை. சரியா? அப்போ அந்த ஸ்வர்ணத்துக்கு திருடின பாபம். விரதபங்கம், விரதம்னா தானே ஒரு விரதம் இருக்கேன் நானு, ஒரு பூஜை பண்றேன், கார்த்தாலேருந்து இன்னைக்கு ஏகாதசி விரதம், நான் இன்னைக்கு முதல்லயே சொல்லிக்கணுமா, நான் இன்னைக்கு பால் பழம் தயிர் இப்படி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம முதல்லயே நிர்ணயம் பண்ணிக்கணும். கார்த்தாலேருந்து நான் வந்து நிர்ணயம் பண்ணேன் ஒண்ணும் சாப்பிடக்கூடாதுன்ட்டு, மத்தியானம் பார்த்த ரொம்ப சுட சுட ஒரு பக்கோடா பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒரு பக்கோடா தானே, கடல மாவால பண்ணினது, பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு வாயில போட்டு போடாதான். அது ஏன்னா விரதத்தை பங்கம் பண்ணிட்டேன். நீ ஒண்ணு முதல்லயே சொல்லிக்கோ, நான் இன்னைக்கு பக்கோடா மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கேன் அப்படின்னு பண்ணிக்கோ, அது வேற விஷயம். நான் விரதம் இப்படி இருக்கேன்னு ஒண்ணு முடிவு பண்ணிட்டு நடுவுல பாதி மத்தியானம் ஆயி ஒரு சாயங்காலம் 4 மணிக்கு காஃபியோட கூட யாருக்கோ ஒருத்தர் பக்கோடா பண்ணிட்டு இருக்கான்னா அது நம்ம உடனே வாயில போட்டுட்டோம்னாக்கா கடலை மாவு பரவாயில்ல, தோஷம் கிடையாது அப்படின்னு நம்ம ஒரு சமாதானம் பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணா விரதத்தை பங்கம் பண்ணின பாபம் தான் கிடைக்கும். அப்படி விரதபங்கம் பண்ண பாபமும், ஸ்வர்ணம் திருடின பாபமும், மதுபானம் பண்ண பாபம், பிரம்மஹத்தி பண்ண பாபம், இது 4ம் என்ன வந்து சேரட்டும். அப்படி எதி அகம் ந ஆகமே புனக, அப்படி நான் திரும்பி வரவில்லை என்றால் அப்படின்னு இதுல சொல்றது. 49வது. இவ்வளோ தூரம் இது மொத்தம் 19 சொல்லிருக்கு. இப்ப 20வது சொல்ல போறது. இதுதான் அஸ்திரபாணத்தை அது போட்டேறான் நம்பாடுவான். ஏன்னா பிரம்ம ரக்ஷஸ் எல்லாம் இது சொல்லிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கு. சொல்றான் ஏதோ ஏதோ இவனுக்கு பிராமணால பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இருக்கு, கோவில் குளம் போறான் போல இருக்கு, சொல்றான் இவன் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கட்டும் தலையாட்டின்னு கேட்டுட்டு இருந்ததுதான். இப்ப இவர் வந்து அது பார்த்தா அது மசீரா மாதிரி தெரியல. பிரம்ம ரக்ஷஸ் என்ன, நான் இவ்வளவு நாளி பேசிட்டு இருக்கேன், இது வந்து மசீவே மாட்டேங்கிறது, சரி போ கோவிலுக்கு அப்படின்னு சொல்லலாமோ இல்லையோ, சொல்ல மாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் சொல்றாரு, வாசுதேவம் பரித்யஜ்ய ஏன்யம் தேவமுபாசதே தேஷாம் கதிம் பிரபத்யே வை யத்யஹம் நாகமே புனஹ. இப்போ ஒரு பெரிய அஸ்திரத்தை போட்டுறங்கிட்ட. எவன் ஒருவன் வாசுதேவனை விட மற்ற தெய்வங்கள் தான் பெருசு, ஸ்ரீமன் நாராயணனை விட மற்ற தெய்வங்கள் பெருசு, அதாவது இப்போ ஒரு 2000 வருஷமா இருக்கிற தெய்வம்னு நினைச்சுட்டு இருக்கிற, ஒரு 1500 வருஷமா இருக்கிற இவாள்லாம் தான் வசதி, அவர் ஸ்ரீமன் நாராயணன் வசதி கிடையாது அப்படின்னு சில பேர் மூட நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கிற அந்த மாதிரி யார் நினைக்கிறாளோ, வாசுதேவனை இவர் ஒண்ணும் அவ்வளவு போராது, இந்தந்த தெய்வங்கள் தான், இந்தந்த இப்ப உபதெய்வங்கள் மாதிரி இருக்கிறவாள் தான் வசதி, அவாதான் நம்மளுக்கு நிறைய செல்வம் கொடுப்பா, அது கொடுப்பா அப்படின்னு நினைச்சுட்டு யார் இத நினைக்கிறாளோ, எப்படி நினைக்கிறாளோ அவள் துர்கதி, என்ன துர்கதி அடைவாளோ அந்த துர்கதியை நான் அடைய கடைவேன், அந்த இது எனக்கு வந்துட்டு போட்டகும். பகவானுக்கு என்னன்னாக்கா நம்ம வந்து பெருமாளுக்கு சேவை பண்றது ஸ்ரீமன் நாராயணன், இனி எங்க யாருக்கு பண்ணாலும் அது ஸ்ரீமன் நாராயணனுக்குத்தான் போய் சேரும். ஆகாஷாத் பிரதி தம் தோயம், அந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும், சாகரம் பிரதி கச்சதி இல்லையா? அது வந்து நதி இருக்கிற நதி ஆகாயத்துல இருந்து தண்ணி விழறது, மலையில விழுந்தாலும் அங்கிருந்து விழுந்து நதியில விழுந்து நேர சமுத்திரத்துக்கு தானே போய் சேருது. நதிங்கிறது ஜீவாத்மா ஸ்வரூபம், சாகரம் பரமாத்மா ஸ்வரூபம். சோ எல்லா நதியும் ஒரு சாகரத்துல போய்தான் கலக்கும், எல்லா ஜீவாத்மாவும் பரமாத்மாவை நோக்கித்தான் பயணிக்கணும், வேற எதுவும் கிடையாது. சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதி கச்சதி, எங்க நீ நமஸ்காரம் யாருக்கு பண்ணாலும் கேசவனுக்குத்தான் போய் சேரும் அந்த நமஸ்காரம். ஆனா அந்த கேசவனை விட்டுட்டு மத்த தெய்வங்கள் தான் எனக்கு வசதி அப்படின்னு யார் இருக்காளோ அவ அதோகத்தி அடைவாளாம், ரொம்ப கீழே போவான். என்ன மாதிரி கத்தி அடைவாவா? அவளுக்கு அதுக்கப்புறம் எப்படின்னா இந்த சக்கர சுழல்ல புனரபி ஜனனம் புனரபி மரணம், பிறந்து செத்து பிறந்து செத்து பிறந்து செத்து அனுபவத்தி ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி, ஜன்ம பிறக்கிறது, ஜரா கழத்தனம் முதுமை, ஜன்ம மிருத்யுனா சாவு, பிறந்து செத்து, ஜரா கழத்தனம் வியாதி
அது எதான உடம்புக்கு வருது. இந்த 4லயும் சுழண்டுண்டே இருப்பாளாம். கடைசியில மகா பிரளயம், ஒண்ணு நித்திய பிரளயம், ஒண்ணு மகா பிரளயம்னு இருக்கு. நித்திய பிரளயம்னா நம்ம ஒரு கொசு மருந்து அடிக்கிறோம், ஒரே லட்சக்கணக்கா கொசு செத்து போயிடுறது இல்ல, ஆயிரக்கணக்கா கொசு செத்து போயிடுறது. இந்த டியூப் லைட்ல எல்லாம் ஒரு குட்டி 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 பூச்சி வருது, நம்ம லைட் அணைக்கிறோம், அடுத்த நாள் காத்தால நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வாசப்படியில கோலம் போடுற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே குட்டி குட்டி பூச்சியா செத்து கிடக்கும், கீழே விழுந்து கிடக்கும். இதெல்லாம் நித்திய பிரளயம். அதுவும் ஒரு ஜீவாத்மா தானே, அதுல இருக்கிறதும் ஆயிரக்கணக்கா பூச்சி போயிடுறது. நம்ம எறும்பு நிறைய வந்துருச்சுன்னா மஞ்சப்பொடி தூரம், அதுல இப்படி இப்படி போயிடுறது. சிலது கால்பட்டு, யானை கால்பட்டு எவ்வளவு எறும்பு போயிடுறது இல்லையா? அதெல்லாம் நித்திய பிரளயங்கள் அப்படின்னு சொல்லுவா. ஒண்ணு மகா பிரளயம் ஒண்ணு வருது. மகா பிரளயத்துல எல்லா ஜீவாத்மாங்களும் அப்படியே மழை வந்து ஒரு ஒரு யானையினுடைய தும்பிக்கை, யானையினுடைய கால் இருக்கு இல்லையா, அவ்வளவு குண்டு குண்டா மழை பெய்யுமா. பெஞ்சு ஜலம் ரொம்பிண்டே போகும். அதுல அப்படியே சுழல் வந்து எல்லாரும் அந்த தண்ணியில போய் நேர விஸ்வரூப பெருமாளுடைய வாய ஆன்னு திறந்துருந்தா எல்லாரும் உள்ள போயிடுவாராம். ஒருத்தர் இருப்பார், மார்க்கண்டேயர். அந்த மார்க்கண்டேயர் என்ன பண்ணோட, அவரும் தண்ணியில இப்படி நீந்துட்டே, அந்த தண்ணி ஃபுல்லா இருக்கும் இல்லையா, அப்படியே நீந்துட்டே வருவார். வந்து பார்த்தா அப்போ வட்ட பத்திரசாயி, குட்டியா பத்திரசாயில கண்ணன் படுத்துன்னு இருக்கேன், கட்டவரல வாயில வச்சுட்டு படுத்துன்னு இருக்கேன். யார் இந்த குழந்தை இப்படி இருக்கே, இவ்வளவு வெள்ளத்துல இந்த இது போலியே, எப்படி இது இப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறேன். உடனே அது காட்டுறது, இப்படின்ட்டு காட்டுறது, அதாவது நான் யாருன்னு தெரியலையா பார் அப்படின்ட்டு. என்னன்னா பேசலான்னு வாயை திறக்கிறேன். ஐயோ நான் இப்ப குழந்தையா இருக்குச்சே, பேசக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்படி கையை காட்டுறேன். பார்த்தா லக்ஷ்மி இருக்கா மார்புல. ஓ, ஸ்ரீமன் நாராயணனா, இப்ப இந்த பிரளய காலத்துல எப்படி இருக்குன்னு எனக்கு உங்களோட இதுல பாக்கணும். அவர் உடனே வாயா ஆன்னு திறக்கிற. மார்க்கண்டேய ரிஷியும் உள்ள போறேன். உள்ள போனா சுழண்டு சுழண்டு இந்த அத்தனை பிரளயமும் அந்த வயிற்றுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அத பாக்குறேன். அவர் மார்க்கண்டேய புராணத்துல இது இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கும், படிச்சாக்கா ரொம்ப நம்மளுக்கே அந்த உலகத்துக்கு போனா மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேற யாருமே அப்போ இருக்க மாட்டா. அப்ப மகா பிரளயத்துல நம்ம எல்லாரும் அங்க உள்ள போவோம். அதுவரையில் அந்த மகா பிரளயம்ங்கிறது எப்போ, இப்பதான் நம்மளுக்கு இந்த கலியுகம் நடக்கிறது. கலியுகம் வந்து 4,32,000 சம்திங். இத மல்டிப்ளைடு பை 2 பண்ணா துவாபர யுகம், இத மல்டிப்ளைடு பை 3 பண்ணாக்கா திரேதா யுகம், இதே 4,32,000 சம்திங் அதை மல்டிப்ளைடு பை 4 பண்ணா சத்தியயுகம். இந்த 4 சத்துர்யுகம் சேர்ந்து 1000 இது வந்து ஒரு சத்துர்யுகம். இது 4 முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி 1000 சத்துர்யுகம் ஆனாதான் பிரம்மாவுக்கு ஒரு பகல். பிரம்மா அந்த மாதிரி 100 வருஷம் ஜீவிப்பார். அந்த 100 வருஷம் முடிஞ்சாதான் மகா பிரளயம் நடக்கும். அப்போ அது வரில் இந்த ஜீவாத்மா யாரு வந்து கேசவனை தவிர மத்த தெய்வத்தை நம்புறாளோ அதுவரை இந்த ஜீவாத்மா அத்தனை பேரும் சுழண்டுட்டே இருப்பானோ. அவ்வளவு வாட்டி ஜனன மரண ஜனன மரண ஜனன மரண. அப்போ அவ்வளவு நம்ம படணுமா? எதுக்கு அவரே கொடுக்கிறார் மோட்சம்னா அவர் காலிலேயே விழலாமோ இல்லையோ. அததான் இந்த சொல்றார் நம்பாடுவான் சொல்றேன். வாசுதேவனை பரித்தியாகம் பண்ணிட்டு வேற அத்தனை தெய்வங்களும் தான், தேவதைகள் தான் எனக்கு முக்கியமானவர் அப்படின்னு யார் நினைக்கிறாளோ அவ என்ன கத்தி அடைவா? இந்த அதோகத்தி அடைவா. அதுவரையில் மகா பிரளயம் வரையில் சக்கரத்துல சுழண்டுண்டே இருப்பா. அந்த கதி எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு இவர் பெரிய அஸ்திரத்தை தூக்கி போட்டார். இப்ப இவ்வளவு நாளி கேட்டுன்றது இல்லையா, தலை குனிஞ்சுன்னு கேட்டு இப்படி இப்படி கேட்டுன்றது. இப்ப அது உடனே இந்த வாசுதேவம் பரித்தியஜன் சொன்ன உடனே பட்டுன்னு இப்படி ஏந்துக்கிறது அந்த பிரம்மரக்ஷஸ். அடாடா என்ன சொல்றார் இவர்? ஓ, இந்த மனுஷன் சண்டாளன் மட்டும் இல்ல, இவனுக்கு ஏதோ பிரம்ம தத்துவம் தெரிஞ்சிருக்கு, இவன் சாதாரண ஆள் இல்ல. இப்போ அது பிரம்மரக்ஷஸ் மனசுல முடிவு பண்ணிடுத்து தான் என்ன பண்ணணும்னு. இவ்வளவு நாளி அது என்ன நினைச்சது? இவனுடைய எலும்பு, இவனுடைய மஜ்ஜா, இவனுடைய ரத்தம், இவனுடைய சதை எல்லாத்தையும் நான் நன்னா சாப்பிடணும், என் பசி தீர. நரபக்ஷம் எனக்கு கிடைக்கவே இல்லை, 10 நாளா நான் பட்னி. அதுக்கு வேற கிண்டல் வேற பண்ணிட்டு, நீ நன்னா கொழுத்து கிடக்குறியே. இவர் இத்தனைக்கும் பசி பட்னி, இவருக்கு பெருமாள் கிட்ட சேரணுங்கிறதுனால பெருமாள் நினைவே இருக்கிறதுனால சாப்பிடல, சரியா தூங்க மாட்டேங்கிறார். ஏன்னா எப்பவும் பகவத் நினைவு. சாப்பிடல தூங்கலன்னாக்கா உடம்பு ரொம்ப இழைச்சு போய் ஒல்லியா இருக்கே. இவருக்கு பாட்டு மேல ஆசை, கேயலாலசா நேத்தி பார்த்தோமா. அவருக்கு அந்த பிரம்மரக்ஷஸ்க்கு இவருடைய தோல் மேல, மாமிசம் மேல ஆசை.
அந்த பிரம்மரக்ஷஸ் நல்லா கொழுத்து கிடக்கு. இவரை பார்த்து சொல்றது நீ நல்லா கொழுத்து கிடக்கு அப்படிங்கிறது. ஏன்னா அதுக்கு இந்த சதைய கூட விடக்கூடாது, நான் சாப்பிட்றணும்னு இருந்தது. இப்ப இந்த வாசுதேவம் பரித்யஜன் இந்த வார்த்தைய கேட்ட உடனே பிரம்மரக்ஷஸ் உடனே டக்குன்னு கண்ணை முடிச்சுது. ஆஹா, இவனை வச்சு நான் வேற காரியம் பண்ணணும், இவனை தின்னக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு உடனே என்ன சொல்லிட்டு, நாராயணமதான்யைஸ்து தேவைஸ்துல்யம் கரோதி யஹ தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹ. அவர் சொல்றேன், இந்த நாராயணனை தவிர வேற யார வேணாலும் பகவான் யார் நினைச்சாலும் என்ன உண்டான பாபத்தை எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னேரா. சண்டாலவச்சனம் ஸ்ருத்வா 51வது ஸ்லோகம். சண்டாலவச்சனம் ஸ்ருத்வா பரிதுஷ்டஸ்து ராட்சசஹ உவாச்ச மதுரம் வாக்கியம் கச்ச சீக்கிரம் நமோஸ்து தே. இப்போ அது நன்னா கை கூப்பிடுத்து நமஸ்தே பண்றது. நமஸ்தே பண்ணி நன்ன கைய கூப்பி சொல்றது, சண்டால வச்சனம் ஸ்ருத்வா, அந்த சண்டாலனுடைய 20 பாபத்தை எனக்கு கிடைக்கட்டும்னு சொன்னேன். கடைசி பாபம் கிருஷ்ணனை யாரு, ஸ்ரீமன் நாராயணனை யாரு அந்நிய தேவதான்னு நினைச்சுட்டு விட்டுறாளோ அவளுக்கு கிடைக்கிற பாபம் கிடைக்கணும். மொத்தம் 20 சொல்லிட்டு அந்த சண்டாலனுடைய வச்சனத்தை கேட்டுட்டு ஸ்ருத்வா கேட்டுட்டு பரிதுஷ்டஸ்து ராட்சச. இப்ப அந்த ராட்சசனுக்கு பிரம்மரக்ஷஸ்க்கு அடாடா இவனை விட்டா நம்மளுக்கு வேற கத்தியில இவனை பிடிச்சுக்கணும். உடனே மதுரமா பேச ஆரம்பிச்சுதான். உவாச்ச மதுரம் வாக்கியம், உடனே அழகா பேச ஆரம்பிச்சுதான் மதுரமா. இவ்வளவு நாழி உன்னை கொன்னேனா பாரு, உன் ரத்தத்தை குடிச்சேனா பாரு, உன்னை முழுக்குன்னு உன் எலும்பு ஒடிக்கிறேனா பாருன்னு தானே வந்தது அது. இப்ப என்ன சொல்றது, கச்ச சீக்கிரம், சீக்கிரமா போ, உனக்கு எங்க பாடணுமோ பாடிட்டு வா, சீக்கிரம் போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறது. ராட்சசேன விநிர்முக்தண்டாலக்ருத நிச்சயः புனர்காயதி மஹ்யம் வை மம பக்தியா வியவஸ்திதः. உடனே ராட்சசன் கிட்டேந்து தப்பிச்சு விநிர்முக்த பிரிஞ்சு, இது யார் சொல்றா இப்போ நம்மளா புரிஞ்சுக்கணும். வராகர் சொல்ற பூமாதேவி கிட்ட ராட்சசன் கிட்டேந்து தப்பிச்சு இந்த ஸ்வபாகன், அதாவது நாய்த்தோலை சாப்பிடுற மாமிசத்தை சாப்பிடக்கூடிய இந்த சண்டாளன் அங்கேந்து என்கிட்ட வந்தான். வந்து புனர்காயதி மஹ்யம்மை, எனக்கு பாடினான் நன்னா புனக, அதாவது மறுபடியும் என்கிட்ட வந்து தூர நின்று எப்படி 10 வருஷமா எனக்கு பாடினானோ அதே மாதிரி என்ன நன்னா பாடினா. மம பக்தியா, ஏன்னா என்னுடைய பக்தி இல்லையா, என்னுடைய பக்தி மூலமா அவன் நிறைய பாட்டுக்களை பாடிட்டே இருந்தான், ராத்திரி முழுக்க பாடினான். அத பிரபாதே விமலே வினிவிருத்தே து ஜாகரே நமோ நாராயணேத்யுக்த்வா ஸ்வபாக புனராகமத். அத பிரபாதே, கார்த்தால் ஆச்சு, அடுத்த நாள் கார்த்தால் எடுத்து விமலே வந்த உடனே என்ன பண்ணா, என்னை எழுப்பிட்டு வினிவிருத்தே து ஜாகரே, என்ன திருப்பள்ளி எழுச்சியால என்னை எழுப்பிட்டு நாராயணனை என்னுடைய இதை பாடிட்டு அவன் அங்கேருந்து ஸ்வபாகன் கிளம்பி போக ஆரம்பிச்சான். கச்சதஸ்த்வரிதம் தஸ்ய புருஷ புருதஸ்திதஹ உவாச்ச மதுரம் வாக்கியம் ஸ்வபாகம் ததனந்தரம். இதுக்கப்புறம் என்ன பண்ணாவன், நேர பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு இங்கேன்னு போயிட்டு என்ன பண்ணான், கிடுகிடுன்னு கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான். இது மலை மேல இருக்கு இல்லையா, மலை நம்பி, அங்கேருந்து திருக்குறங்குடியில இருக்கிற மலை நம்பி, அந்த மலையிலேருந்து கீழே கிடுகிடுன்னு வந்துட்டு இருக்கானா. வந்துட்டு இருந்தா அப்போ கீழே இறங்கி போனான். அப்ப என்னாச்சு, குதோ கச்சசி சண்டால திருதம் கமன நிஷ்சிதம் ஏததா சக்ஷ்வதத்வேன யத்ர தே வர்த்ததே மனஹ. அப்போ ஒரு வயதான ஒரு புருஷன் எதிர இருந்தார். யார் அவர் அப்படின்னா சாக்ஷாத் பெருமாளே, கிழவர் மாதிரி வேஷத்துல வந்தார். இது இந்த கதையில 3 கேரக்டர் தான், ஒண்ணு பிரம்மரக்ஷஸ், ஒண்ணு ஸ்வபாகன், ஒண்ணு இந்த கிழவர் இப்போ 2 நிமிஷத்துக்கு தான் வந்தார், அதாவது பெருமாள். இந்த கிழவர் என்ன பண்ற கேக்குறார், குதோகச்சசி, எங்க போயின்னு இருக்க நீ சண்டாளனே, எங்க போயின்னு இருக்க, துருதம் இவ்வளவு வேகமா, கமன நிஷ்சிதம் எங்கயோ போய் சேர்ற மாதிரினா பரபரக்க ஓடின்னு இருக்கியே, ஏததா சக்ஷ்வதத்வேன யத்ர தே வர்த்ததே மனஹ, எங்க அவசரமா போயின்னு இருக்கியே, என்ன விஷயம் சொல்லு எனக்கு, எங்க போயின்னு இருக்க நீ. தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா ஸ்வபாக சத்ய சம்மதஹ உவாச்ச மதுரம் வாக்கியம் புருஷம் ததனந்தரம். அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு அந்த நம்பாடுவான் சொல்றார், இந்த பாரு நான் உனக்கு மதுரமா பேசுறேன் கேளும், நான் என்கிட்ட இப்ப சமயம் இல்லை, ரொம்ப உங்கள்கிட்ட விவரிச்சு எல்லாம் சொல்றதுக்கு சமயோமே கிருத்தோ எத்திர, என்கிட்ட சமயம் இல்ல, ரொம்ப அவசரமா போறேன். ஏன்னா பிரம்ம ராட்சச சந்நிதவ்,
பிரம்மராட்சசன் சந்நிதிக்கு போயின்னு இருக்கேன். எதுக்காக? தத்ராஹம் கந்தும் இச்சாமி யத்ராசௌ பிரம்ம ராட்சசஹ. அவன் எனக்கோசரம் காத்துன்னு இருப்பான், பிரம்ம ராட்சஸ். அவனுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் வாக்கு தவற மாட்டேன். அதனால அவன் கிட்ட போயின்னு இருக்கேன். உடனே இவர் சொல்ற, ஸ்வபாகவச்சனம் ஸ்ருத்வா புருஷோபாவ சோதகஹ உவாச்ச மதுரம் வாக்கியம் ஸ்வபாகம் ததனந்தரம். ஸ்வபாகனுடைய வார்த்தைய கேட்டுட்டு அந்த புருஷன், அவர் ரொம்ப பாவம், அதாவது மனசுல வருத்தத்தோட சொன்னார், அப்பா உயிரை மாச்சுக்காத, அவன் அங்க பிரம்ம ராட்சஸ் இருக்காங்கிற, நீ இன்னமும் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட மித்திரனை பாக்குற மாதிரி போயிட்டு இருக்கே, எதுக்கு உன் உயிரை நீயா மாய்ச்சிக்கிற? தோ இன்னொரு வழி இருக்கு, இந்த பக்கமா வெளியில கிளம்பி போயிடும். ந தத்ர கச்ச சண்டால மார்கேணான சுவ்ரத தத்ராசௌ ராட்சச பாப பிஷிதாஷி துராசத. சொல்ற, இன்னொரு வழி இருக்கு, இந்த வழியா நீ கிளம்பி போயிடு, அவன் எல்லாம் ஒண்ணும் பார்க்க வேண்டாம், அவன் ஒண்ணு சும்மா விடுவான்னு நினைச்சு பிரம்ம ராட்சஸ், எதுக்கு உயிரை மாச்சுக்கிற, பழிச்சு போ. புருஷஸ்ய வச ஸ்ருத்வா, அந்த புருஷனுடைய வார்த்தையை கேட்டு, ஸ்வபாக சத்திய சங்கரஹ, ஸ்வபாகன் சத்தியவான் அவன், ஏன்னா அவனுக்கு சத்தியம்தான் பிரதானமானது. மரணம் தத்ர நிச்சித்ய மதுரம் வாக்கியம் அப்ரவீத். அவன் மரணத்துக்கிட்ட போனாலும் எனக்கு ஒண்ணு கவலை இல்லை, அவன் உடனே அந்த மரணத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டான், நிச்சித்ய முடிவு பண்ணிட்டான். அதனால இனிமையா இந்த புருஷன் கிட்ட பேச சொன்னார். நாஹமேவம் கரிஷ்யாமி யன்மாம் த்வம் பரிப்ருச்சசி அகம் சத்யே பிரவருத்தோ வை ஷீலம் சத்யே பிரதிஷ்டிதம். சொல்றேன் பாரு, எனக்கு என்னமோ நீ இப்படி சொல்ல மரணம் ஆயிடுவேன் அப்படின்லாம் என்ன பயன்படுத்தின்னு இருக்க, எனக்கு மரணமார்த்த பத்தி எந்த பயமும் கிடையாது. எனக்கு என்ன, இந்த சரீரம் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்காது, அது ஒருத்தருக்கு உபயோகப்படுறதே சாப்பிடுறதுக்கு, பரவாயில்ல. நான் எனக்கு என் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் சத்திய பிரதிஷ்டவான், சத்தியத்தை மீற மாட்டேன். நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், சத்தியம் மீற மாட்டேன், வாக்கு மீற மாட்டேன், அதனால நான் போயிட்டு வரேன். ததஸ பத்மபத்ராட்ச ஸ்வபாகம் பிரத்யுவாச்சவஹ. பத்மபத்ராட்ச, கமலபத்திரம் மாதிரி நேத்திரமுடைய அவர் கண்ணால அவரை பார்த்தேறான். பெருமாள் அருள் கிருபா கட்டாட்சம் அந்த ஸ்வபாகனுக்கு கிடைச்சுடுத்து. பெருமாள் பார்த்த அருள்யோ, பெருமாள் பார்வைப்பட்டிருத்துனா அப்புறம் அவன் சாவானா? அது ஒரு அழகா இந்த இடத்துல பத்மபத்ராட்ச, அப்படி அக்ஷன கண்ணு, அத்தான் அவருடைய கண்ணால அவரை பார்த்தேறான். யத்யேவம் நிச்சயஸ்தாத ஸ்வஸ்திதேஸ்து கமிஷ்யதஹ. அதுக்கப்புறம் என்ன பண்றேன், சரி இவன் போறான். மனசுக்குள்ள பெருமாள் ஒரு சந்தோஷம், என்னுடைய பக்தன் தன் வாக்கு மீறல, தன்னுடைய சத்தியத்தை மீறல, என்னுடைய பக்தன் இப்படின்னா இருக்கணும் அப்படின்னு மனசுல சந்தோஷம். சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாராம் ஒரு புன்சிரிப்போட. பிரம்ம ரக்ஷோந்தி கம்பிராபிய சத்தியே சௌகிருத நிச்சய உவாச்ச மதுரம் வாக்கியம் ராட்சசம் பிஷிதாசனம். இங்க இருந்து நேரம் அந்த ராட்சசன் இருக்கிற இடத்துக்கு இந்த ஸ்வபாகன் பிரம்ம ரக்ஷஸ் எங்க இருப்பான்னு போய் பாக்குறாரு. அந்த இடத்துல அது காணும், அது மேல எங்கேயோ மரத்து மேல கொண்டிருத்து. அதுக்குள்ள இவன் வரானோ இல்லையோ, வாசுதேவன் பேர் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவனு சாட்டா, ஏற்கனவே நான் பிரம்ம ரக்ஷஸ் யோனில இருக்கேன், இன்னும் கொஞ்சம் எனக்கு பாப்பம் ஒட்டிக்க போறது. அவன் பெருமாள் நாமத்தை எடுத்துட்டு அதோட கொஞ்சம் தத்துவம் தெரிஞ்ச மாதிரி, பரபிரம்மத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுண்டா மாதிரி இருந்தது. வாசுதேவரை தவிர வேற யாரும் தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான், அவனை சாப்பிட்டு எனக்கு இன்னும் பாப்பம் வந்துடக்கூடாதுன்ட்டு பழைச்சு போனா போட்டோம். வந்தா அவன் மூலமா ஒரு காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல வந்துருத்தோம். அதனால அது என்ன பண்ணிட்டு இப்போ ரொம்ப கூலாயிடுது. அது ஒரு மரத்து மேல இருக்கோன்றிருக்கு. இவர் இங்க பிரம்ம ரக்ஷஸ் எங்கன்னு தேடி இருக்கு. இங்கதானே இருந்தது, நம்ம இங்கதானே விட்டு போனோம் நேத்து ராத்திரி, இங்க காணுமே அப்படின்னு சுத்தி சுத்தி பாக்குற. பவதா சமனுஜ்ஞாதோ கானம் கிருத்வா யதேப்சயா விஷ்ணவே லோகநாதாய மம பூர்ணோ மனோரதஹ. பகவான் நினைச்சுக்கிறேன், இவன் பாட்டெல்லாம் பாடிட்டு நம்மளுக்காக பிரம்ம ரக்ஷஸ் கிட்ட போறான். இங்க பெருமாள் நினைச்சுக்கிறது இருக்கா, இவன் அழகி நம்பிய பாடிட்டு அவனுடைய பாட்டை கேட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுத்து. அவன் ரொம்ப பூர்ணம், அவனுடைய மனோரதம் எப்படியோ நன்னா நடக்கட்டும் அப்படின்னு நான் மனசுல நினைச்சேன். தேவி உடனே பாக்குறானா பெருமாளை பார்த்துட்டு, சுவாமி அந்த புருஷன் நீர்தானா அப்படின்னு கேக்குறா. இதுல அந்த வியாக்கியானம் நீர்தானான்னு கேக்குறது தேவி இது இல்ல, ஆனா நம்ம ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணரிச்சு அவ சொன்னான். எனக்கு இங்க நிறைய ஆச்சாரியர்கள் இருக்கா என்கிட்ட, இங்க நார்த் இந்தியாலயும் நிறைய ஆச்சாரியர்கள். நான் வளர்ந்தது கோவில்னால அங்க கோவில் சுவாமிகளும் சில சமயம் ஏதான டவுட் போய் கேட்டா
அவரும் சொல்லி கொடுப்பார். நம்ம சவுத்ல இருந்து எனக்கு என்னுடைய நம்ம கல்ச்சர்ல இருக்கிறவா எல்லாரும் அவள்கிட்டயும் சந்தேகம் இருந்தா கேட்டுப்பேன். அது வந்து தேவி கேட்டதாக பாவத்தோட நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுதான். அந்த புருஷன் யாரு அப்படின்னா நானே தேவி அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கப்புறம் ஏதானி மம சாங்கானி பக்ஷயஸ்வ யதேச்சயா ஸ்வபாக வச்சனம் ஸ்ருத்வா பிரம்மரக்ஷோ பயானகம். இப்போ பிரம்மரக்ஷஸ்க்கு ஒரே அதிர்ச்சி. என்னது நம்ம போனா அங்கிருந்து திரும்பி ஓடி போயிடுவான்னு பார்த்தேன், வந்துட்டானே, பரவாயில்லையே, சத்தியவாக்க தவறாத இருக்கானே இந்த ஸ்வபாகன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இவர் போய் நின்ற உடனே இவர் வந்து சொல்ற, எங்க பிரம்மரக்ஷஸ், பிரம்மரக்ஷஸ் வா, எதிர வா, சாப்பிடு என்ன அப்படின்னு கூப்பிடுறார். அது எதிர வந்து நிக்கிறது, இவரை மேலும் கீழே பாக்குறது. என்னடா ரொம்ப வச்சனம் எப்படி வாக்கு கொடுக்கறானோ அப்படி வந்துடுவான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறது. உடனே சொல்றது, நான் தான் உன்னை விட்டுட்டேனே, போ, உன் பெண்டாட்டி உன் குழந்தைகளோட சந்தோஷமாயிரு, எனக்கு நீ சாப்பிடல நான் உன்ன அப்படிங்கிறது. அதனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இவர் சொல்ற இல்ல, நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன் இல்லையா, என்ன சாப்பிடுன்னு சொல்லிட்டு என்ன சாப்பிட்டுக்கோ. உடனே அது சொல்றது, இல்ல நான் சாப்பிடல, எதேச்சியா நீ உன் இஷ்டத்துக்கு நன்னா இருந்துக்கோ வாழ்க்கையில போ அப்படிங்கிறது. இவர் சொல்ற, இல்ல இல்ல எனக்கு வேண்டாம், என்ன நீ சாப்பிடு. இவருக்கு என்னன்னா, எப்படியான இந்த ஜன்ம மிருத்யு ஜரா வியாதியில இருந்து எனக்கு விடுதலை, ஒருத்தருக்கு நான் எப்படி இந்த சரீரம் செத்து போறது, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு இல்லாட்டி இங்க எரிச்சிட போறா, இந்த சரீரம் ஒருத்தருக்கு சாப்பாடு பசிய தீக்கிறது அப்படின்னா அப்படி இருந்துட்டு போட்டுமே, எனக்கு இந்த வாழ்க்கை முடிஞ்சா முடிஞ்சுட்டு போட்டுமே. ஏன்னா அவர் சரணாகதி அடைஞ்சவர், எப்போ வேணாலும் போக ரெடியா இருக்கக்கூடியவர், முமுக்ஷுகு அப்படின்னு சொல்லுவா இல்லையோ, மோட்சத்தை விரும்புவர். அதனால அவருக்கு வந்து செத்து போறத பத்தி கவலை இல்லை. இல்ல நீ என்ன சாப்பிடு அப்படிங்கிற. இப்ப அது சொல்றது, எனக்கு உன்னை சாப்பிட வேண்டாம், நீ நேத்து ராத்திரி ஃபுல்லா விஷ்ணுவை கண்ணு முழிக்க வச்சு கார்த்தாலையும் அவரை எழுப்பி விட்டுட்டு எல்லாம் பாடினியோ இல்லையோ, உவாச்ச மதுரம் வாக்கியம் ஸ்வபாகம் சம்ஷித விரதம் துவமத்ய ராத்திரௌ சண்டால விஷ்ணோர் ஜாகரணம் பிரதி. விஷ்ணுவை எழுப்புறதுக்காக நீ பாட்டு பாடியிருக்கியே, நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்கியே, ராத்திரி எல்லாமும் பாடியிருக்கியே. அவர் சொன்னார், ஆமா பாடினேன். பலம் கீதஸ்ய மேதேஹி, எனக்கு பலம், பலம் அண்ணா பழம், என்ன பழம், அந்த பகவானுக்கு நீ பாடினத்துக்கு உனக்கு புண்ணியம் வரும் இல்லையா, அந்த பலம். பலம்னா ஆம்ர பழமோ இல்ல இந்த மாதிரி வாழைப்பழமோ அது கிடையாது, பாடினத்துக்கு பலம் கிடைக்கும் இல்லையா, அந்த பாடினத்துக்கு உனக்கு புண்ணியம் கிடைக்கும் இல்லையா, மேதேகி எனக்கு கொடுத்துடு. ஜீவிதம் எதி சேச்சசி, ஒன்னி பழைச்சுப்போம், ஒன்ன விட்டுறேன் என்ன. பிரம்மரக்ஷோ வச்ச ஸ்ருத்வா, பிரம்மரக்ஷஸ்னுடைய இந்த வார்த்தையை கேட்டு ஸ்வபாக புனரப்ரவீத், ஸ்வபாகன் திருப்பி மறுபடியும் பேசினான். என்ன பேசினான், யத்வயா பாஷிதம் பூர்வம், பாரு இந்த பலம்லாம் எனக்கிட்ட நீ பேசாத. யத்வயா, நான் உன் கூட முன்னாடி எப்படி பேசினேன், பாஷிதம் பூர்வம், நம்ம ரெண்டு பேருக்கு வாக்கு என்ன பேச்சு இருந்தது, மயா சத்தியம் ச யத்கிருதம், சத்தியமா நான் பேசிட்டு போனேன், நான் வரேன் என்ன நீ சாட்டுக்கோன்னு சொல்லிட்டு போனேன், தோ நான் வந்துட்டேன். பக்ஷயஸ்வ யதேச்சம், நன்னா சாட்டுக்கோ, உனக்கு என்ன கேட்ட, எலும்பு கேட்ட, மஜ்ஜா கேட்ட, ரத்தம் கேட்ட, இந்தா நன்னா சாட்டுக்கோ நீ. மாதத்யாம் கீத பலம் நது, நான் எனக்கு கீத பலம்னா நான் கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த பலம் ஒண்ணு எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்து நான் பகவானை பாடல, எனக்கு அந்த பலம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, நான் எதிர்பார்த்தும் நான் பாடல, அதனால அதெல்லாம் நான் ஒண்ணும் கொடுக்கல, நீ நன்னா தாராளமா என்ன சாட்டுக்கோ. சண்டாலஸ்ய வச ஸ்ருத்வா ஹேது யுக்தம் அனந்தரம் உவாச்ச மதுரம் வாக்கியம் சண்டாலம் பிரம்ம ராட்சசஹ. சண்டாலனுடைய வார்த்தையை கேட்டுட்டு அதுக்கு வந்து ரொம்ப மனசு வருத்தமா போயிட்டான். உடனே சொல்றது, ரொம்ப பிரியமா பேசிட்டு பிரம்மரக்ஷஸ்க்கு வந்து சண்டாலன் கிட்ட ரொம்ப பிரியமா பேச ஆரம்பிச்சுதான். இப்போ அது வந்து சண்டையே போடல, உன்னை கடிச்சிடுவேன், உன்னை வதச்சு போடுவேன், உன்னை எலும்பெல்லாம் முறுக்கி போடுவேன் அப்படிலாம் எதுவுமே பேசல. இப்போ ரொம்ப அமைதியா போயிடுத்து, மதுரத்தோட பேசித்தான். அதவார்த்தம் து மேதேஹி, அதவா அர்த்தம், பாதி பழத்தை கொடு, பாதி புண்ணியத்தை எனக்கு கொடு. புண்ணியம் கீதஸ்ய யத் பலம், நீ கீதம் பாடினல்ல, உனக்கு 100% நீ பாடியிருக்க, 100% உனக்கு புண்ணியம் கிடைக்க போறது. 100 வேண்டாம், சரி 50% எனக்கு பாதி புண்ணியத்தை எனக்கு கொடுத்துரு. தத்தோ மோக்ஷ்யாமி கல்யாண பக்ஷாதஸ்மாத் விபீஷணாத், சொல்றது எனக்கு அதனால கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும்,
நாமளும் மோட்சத்தை அடையணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு அதனை இப்ப இருக்கிறது எந்த யோனில? பிரம்மரக்ஷஸ் யோனில. பிரம்மரக்ஷஸ் யோனில எந்த தப்பமோ தானமோ தர்மமோ எதையும் கடைபிடிக்க முடியாது. ஏன்னா அடுத்த நிமிஷம் அதுக்கு பசினா போட்டு கொன்னு யாரையான ரத்தத்தை உரிய வேண்டிதான் அதுக்கு. ஏன்னா அதுக்கு அப்படித்தானே விதிக்கப்பட்டிருக்கு. சிங்கமோ புலியோ கரடியோ இத்தனை இருக்கு இல்லையா? இவ எல்லாரும் என்னன்னாக்கா ஏதோ ஒரு பாபத்தை பண்ணிருக்கா, அதனால அந்த யோனி கிடைச்சிருக்கு. நம்ம வாக்கால ஒருத்தருக்கு மனசு புண்படுற மாதிரி நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடுத்த ஜென்மம் பறவைகளா பிறப்போம். பறவைகள் பேச முடியாது, சீ சீ சீச்சின்னு கத்துன்னு இருக்கோம் இல்லையா? இப்ப நம்ம ஒருத்தரை பேசி மனசு புண்படுத்துறோம்னா நம்ம அடுத்த ஜென்மம் பறவைகளா பிறப்போம். நம்ம ஒருத்தருக்கு உடலுக்கு கஷ்டம் கொடுத்தோம்னாக்கா நம்ம அடுத்த ஜென்மம் மரமா பிறப்போம். புரியுறதா? அப்போ அந்தந்த அப்புறம் இப்ப ஒருத்தரை கடும் சொல்லால நான் நிறைய திட்டுறேன், நிறைய விஷம் மாதிரி வார்த்தைகளை கக்கறேன் அப்படின்னா அடுத்த ஜென்மம் நான் பாம்பா பிறப்பேன். இந்த மாதிரி இருக்கு, நிறைய இருக்கு. அதெல்லாம் சொன்னா நம்மளுக்கு பயமா இருக்கும். இப்போ அந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம ஒருத்தரை புறமுதுகு பேசுறோம் இல்லையா? புறமுதுகு பேசுறதோ, இந்த மாதிரி ஒருத்தரை பத்தி விஷம் கக்குற மாதிரி பேசுறதோ, அந்த மாதிரி பேசினாக்கா நம்ம பாம்பு, விஷமுள்ள பாம்பாதான் பறப்போம். இப்போ அதெல்லாம் எதுக்காக இந்த அனிமல்ஸ் எவ்வளவு இருக்கோ, எவ்வளவு பசு பட்சிகள் மிருகங்கள் இருக்கோ, அது எல்லாமே எப்படின்னாக்கா தண்டனையா பறக்கிறது. அது புரியுறதா? ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய கர்மத்தை மனுஷ பிறவிங்கிறது ரொம்ப அரிது. ஒரு வாட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி ஜனனம் ஒரு ஆத்மா எடுக்கிறது, அதுவும் மனித பிறவியா எடுக்கிறது எவ்வளவு அரிது அப்படின்னு ஔவையார் சொன்னா இல்லையா? அரிதரிது மானிடனாய் பிறப்பதரிது அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? அது எவ்வளவு அரிதுங்கிறத, அது அந்த ஜனனம் எப்படி ஒரு ஆத்மா எப்படி வருது மனிதனா பிறக்கிறதுங்கிறது, அது ஒரு ப்ராசஸ் ஒண்ணு இருக்கு. எப்பயாவது சுவாமி அனுமதிச்சா அதை நான் சொல்றேன் ஒரு வாட்டி. அப்ப அந்த மாதிரி இது கிடைக்கிறது ரொம்ப அரிது. அதுலயும் அந்த நம்ம எதுக்கோசரம் பிறவி எடுக்கிறோம்னா நம்ம கர்மாவை போக்கிக்கிறதுக்கு தான் இந்த மானிட பிறவி. மிருகங்கள்லாம் பிறக்கிறது தன்னுடைய பனிஷ்மெண்டா பிறக்கிறது. அவ பூர்வ ஜென்மத்துல என்ன தப்பு பண்ணாலோ அந்த தப்புக்கு தான் இப்போ அவ பக்ஷியாவோ மிருகமாவோ சிங்கமாவோ புலியாவோ கரடியாவோ அப்படி பிறக்கிறா, பாம்பாவோ. அந்த தனித்தனி பாப்பங்களுக்கு தனித்தனி பிறவிகள் இருக்கு. இப்போ இது இருக்கிறது எந்த ரூபத்துல? பிரம்மரக்ஷஸ்ன்ற ரூபத்துல இருக்கு. அது பாம்பெல்லாம் தபஸ் பண்ணி தன்னுடைய புண்ணியத்தை சம்பாதிச்சுக்க முடியுமா? முடியாது. அதுகள் பாபத்தை கழிக்க அந்த பிறவி. திருப்பி அவளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? அது ஒரு ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ் இருக்கு. அது கிடைச்சு அந்த மாதிரி மனிதனா பிறந்து தன்னுடைய கர்மத்தை பாபத்தையும் புண்ணியத்தையும் போக்கிண்டுட்டு எப்போ பேலன்ஸ் ஜீரோன்னு ஆயிடுறதோ அப்பதான் அவளுக்கு மோட்சம்ங்கிறது கிடைக்கிறது. இப்ப அது யோசிச்சுது, நான் பிரம்மரக்ஷஸ் யோனியில இருக்கேன், இந்த பிரம்மரக்ஷஸ்ல இருந்து ஒரு மானிட பிறவி எடுக்கிறதுக்கு புண்ணியம் ஏதான யாரான கொடுத்தாதான் உண்டு. அதனாலதான் இந்த கேசவன் தான் பிரதான பகவான். அவரை விட்டுட்டு மத்த தெய்வங்களை சேவிக்கிறவாளுக்கு புண்ணியம் கிடையாது. இந்த ஜென்மம் எடுத்து சக்கரத்தை சுழலணும். இந்த ஆளுக்கு அந்த பரபிரம்மத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு, இவரை நான் விடக்கூடாது, இவர்கிட்ட இருந்து புண்ணியத்தை நான் வாங்கிட்டு இந்த பிரம்மரக்ஷஸ் யோனிலேருந்து நான் விடுதலை ஆனோம் அப்படின்னு அது முடிவு பண்ணிடுது. அதனாலதான் இப்ப இவ்வளவு மன்றாடுறது, அது மெனக்கடுறது. எனக்கு நீ 50% புண்ணியத்தை கொடு அப்படின்னு கேட்கறது. இப்ப அவர் சொல்ற, எனக்கு நான் எதுவுமே கொடுக்கறதால, என்கிட்ட இருக்கு இல்லைன்னு எனக்கு தெரியாது, அவருக்கு என்ன அப்படின்னாக்கா விரதம் பண்ணணுங்கிறதுக்காக. ஏன்னா விரதம் பண்ணலைன்னா அவருக்கு அடுத்த பிரம்மரக்ஷஸ் யோனி கிடைச்சிருக்கும். அதனாலதான் இதுங்கிட்ட அவ்வளவு மன்னாடி என்ன போக விடு அப்படின்னு சொல்லி விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டார். இப்போ அவருக்கு என்ன தோன்றது? பெருமாள் திருவடி போய் சேர்ந்தா போறோம். இந்த பிரம்மரக்ஷஸ்க்கு நான் உணவா போறேன், அதுவும் துவாதசி இன்னைக்கு போனா அப்படியே சாட்சாத் பரபிரமத்துக்கிட்ட நம்ம போயிடலாங்கிற நம்பிக்கையில எனக்கு நான் எந்த புண்ணியத்தை நான் உனக்கு கொடுக்கறதால என்ன சாப்பிடு அப்படிங்கிறார். பக்ஷ்யாமீதி சம்ஸ்ருத்ய கீத மன்யத் கிமிச்சசி ஸ்வபாகஸ்ய வச ஸ்ருத்வா பிரம்மரக்ஷோ பயாவஹம். பிரம்மரக்ஷஸ்க்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு பாரு, நான் ஏதோ பாபம் பண்ணிட்டேன், உன்கிட்ட கேட்கிறேன், கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு கொஞ்சமாவது கொடு அப்படின்னு கேட்கறது. உவாச்ச மதுரம் வாக்கியம் ஸ்வபாகம் சம்ஷிதவ்ரதம் ஏகயாமஸ்ய மே தேஹி புண்ணியம் கீதஸ்ய யத்ஃபலம். சரி, இப்போ அது என்ன பண்ணிட்டு தெரியுமா? இவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இல்லையா? ஏகஸ்ய, ஒரே ஒரு பாட்டுக்கு, நீ நிறைய பாட்டு பாடியிருப்ப, ஒரே ஒரு பாட்டுடைய அந்த கடைசி பாட்டு நீ என்ன பாடியிருப்பியோ அதனுடைய புண்ணியத்தை தேஹி எனக்கு கொடுத்துடேன், அதுலயாவது நான் பழிச்சுப்பேனே அப்படிங்கிறது.
ततो यास्यसि कल्याण संगमं पुत्र दारकैः श्रुत्वा राक्षसवाक्यानि चण्डालो गीत லாலசக. சொல்றது, உனக்கும் புத்திரன் மனைவி எல்லாரும் இருப்பா. எனக்கு அந்த ஒரு பாட்டினுடைய புண்ணியத்தை எனக்கு கொடுத்துட்டு நீ உன்னுடைய புத்திரன் குழந்தைகளோட போய் சந்தோஷமா வாழுப்போ அப்படிங்கிறது. உவாச்ச மதுரம் வாக்கியம் ராட்சசம் கிருத நிச்சய நயாமஸ்ய பலம் தத்யாம் பிரம்மரக்ஷஸ்தவேப்சிதம். இவர் சொல்ற, பாரு, எனக்கு நீ அந்த பலம் கொடுத்தீனாக்கா நான் இந்த பிரம்மரக்ஷஸ் யோனியிலேருந்து விடுபட்டு கொஞ்சம் எனக்கு புண்ணியத்தை சேர்த்துப்பேன். எனக்கு நான் ஒரு பாப காரியம் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாத்துல இருக்கேன், எனக்கு நீ ஏதான உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்றது, எனக்கு கொஞ்சம் புண்ணியத்தை கொடு. பிபஸ்வ சோணிதம் மஹ்யம் யத்வயா பூர்வ பாஷிதம் ஸ்வபாக்கஸ்ய வச ஸ்ருத்வா ராட்சசப்பிஷிதாசனஹ சத்யவந்தம் குணஜ்ஞஞ்ச சண்டாலமிதமப்ரவீத் ஏகம் கீதஸ்ய மே தேஹி யத்வயா விஷ்ணு சம்சதி. ஒரு பாட்டுனுடைய புண்ணியத்தையாவது எனக்கு கொடுத்துடேன், நீ கொடுத்துட்டேனாக்கா நானும் விஷ்ணுவை சேவிப்பேனே, நானும் விஷ்ணுவை பூஜிப்பேனே. நிகிராஹாத்தாரயாஸ்மாத்வை தேன கீத பலேன மாம் ஏவமுக்த்வா து சண்டாலம் ராட்சசரம் கதஹ. நீ அவர் சொல்ற, நான் ஒண்ணு கொடுக்கணும். இப்பயும் அவர் வாதாடிண்டே இருக்கார், எதுக்கு நான் கொடுக்கணும் உனக்கு, நான் கொடுக்கல, என்னை நீ ஷாட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசியில அந்த பிரம்மரக்ஷஸ் இப்ப தன்னை பத்தி அவருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. நான் இவ்வளோ வாட்டியா உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேனே, நீ என் வார்த்தைய கேட்க மாட்டேங்கிற, நான் இப்ப உனக்கு சொல்றேன், ஏன் நான் உன்கிட்ட இருந்து ஒரு ஸ்லோகத்தினுடைய புண்ணியத்தை கேட்கிறேங்கிறத சொல்றேன். ஏவமுக்த ஸ்வபாகேன பூர்வ விரத்தமனுஸ்மரன் ராட்சசரணங் கத்வா ஸ்வபாகமிதம் அப்ரவீத். அது சொல்றது, என்னுடைய பூர்வ ஸ்மிருதி எனக்கு வந்துடுத்து. நீ கேசவன் நாராயணன் அப்படின்னு அவர்தான் பரபிரம்மம்னு பேசின இல்லையா, அந்த நாமத்தை கேட்ட உடனே எனக்கு பூர்வ ஸ்மிருதி வந்துடுத்து. நான் போன ஜென்மத்துல நாவை சோம சர்மாஹம், நான் அகம், போன ஜென்மத்துல என்னுடைய பேர் சோம சர்மா, சரக்க கோத்திரத்துல பிறந்தேன். சரக்க கோத்திரத்தினுடைய பேர், நம்மளாம் பாரத்வாஜ கோத்திரம், ஸ்ரீவத்ச கோத்திரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சரக்கன்னு ஒரு கோத்திரம். நான் சரக்க கோத்திரத்துல பிறந்த, நான் ஒரு பிராமண யோனிஜ, பிராமண குலத்துல பிறந்தவன். என் பேர் சோம சர்மா. சூத்திர மந்திரம், நான் நிறைய மந்திரங்கள் எல்லாம் கத்துன்னு இருந்தேன். தத்தோகம் காரியே யஜ்யம், ஒரு வாட்டி ஒருத்தருக்கு யஜ்யம் பண்ணி, அப்போ அந்த ஜென்மத்துல என்னன்னா யஜ்யம் எல்லாம் பண்ணி கொடுத்து எல்லாருக்கும் ஹோமம் பண்ணி கொடுத்து, அந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், அப்போ எனக்கு கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை வந்துடுத்து. பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஸ்லோக மந்திரங்களை கொஞ்சம் குறைச்சு சொல்லிட்டேன். அதோட கூட அப்பெல்லாம் என்ன பண்ணுவான்னா, ஒருத்தர் யாகம் பண்ற கர்த்தாவும் யாகத்தை பண்ணி கொடுக்கிற அந்த குரு இருக்கா இல்லையா, பிரகஸ்பதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குருவும் அவ ரெண்டு பேரும் தன்னுடைய ஜாதகத்தை பார்ப்பாளாம். இப்ப எல்லாம் நம்ம கல்யாணத்துக்கோ இல்ல ஆத்த விட்டு படி தாண்டினா ஜாதகம் பாக்குறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டாளாம். அப்பெல்லாம் எதுக்கு ஜாதகம் பார்ப்பான்னாக்கா, ஒரு ஹோமமோ யஜ்யமோ ஆரம்பித்தாக்கா அந்த ஹோம யஜ்யம் முடிக்கிறவரில் அவ உயிரோட இருப்பாளா, ஏன்னா பாதியில அந்த ஹோம யஜ்யம் நின்று போயிடுத்துனாக்கா இந்த பிரம்மரக்ஷஸ் யோனி மாதிரிதான் கிடைச்சு போயிடும். அது ஒரு பெரிய பாபம். பாதியில விரதத்தையோ ஹோமத்தையோ நம்ம நிறுத்தப்படாது, அது பூர்த்தி பண்ணணும். அப்போ மந்திரமும் நல்லா பூரணமா ஃபுல்லா சொல்லணும். மந்திரத்தையும் சுருக்கிட்டே இவர். மந்திரம் சுருக்கினால என்ன எடுத்து, சூல தோஷம் வந்துடுத்து, அதனால ஒரு வியாதி வந்துடுத்து. அந்த வியாதி வந்ததுனால என்ன எடுத்து, அது 10 நாள் ஹோமம், 5ஆவது நாள் இவர் செத்து போயிட்டு. அப்ப என்ன ஆயிடுத்து, அந்த ஹோமம் பூர்த்தியால பணமும் நிறைய வாங்கிட்டே, மந்திரத்தை உச்சாரணமும் குறைச்சு சொன்னார். அதனால என்ன ஆயிடுத்துனாக்கா சூல தோஷம் வந்துடுத்து. சூல தோஷம் வந்ததுனால ஒரு வித வியாதி, சூலம்னாக்கா அந்த வியாதி வந்ததுனால 5ஆம் நாள் உயிரும் போயிடுத்து. இப்ப 5ஆம் நாள் உயிர் போனதுனால என்ன ஆயிடுத்து, அந்த ஹோமம் பாதியில நின்று போனதுனால இவர் இந்த பிரம்மரக்ஷஸ் யோனிய அடைஞ்சுட்டார். பஞ்சமரா, அதான் 84வது ஸ்லோகத்துல, அத பஞ்சமராத்திரே து அசமாப்தே, அசமாப்தே முடிக்காம, கிருதாவகம் அகிருத்வா விமலம் கர்ம தத பஞ்சத்வமாகதஹ, அந்த மாதிரி 5ஆம் நாளே நான் உயிரோட இல்ல போயிட்டேன்.
தஸ்ய யஜ்ஞஸ்ய தோஷேண மாதங்க ஸ்ருணுயன்மம ஜாதோஸ்மி ராட்சசஸ்தத்ர பிராமணோ பிரம்ம ராட்சசஹ. அந்த மாதிரி நான் போனதுனால ஒரு பெரிய யாகம் அதை முடிச்சு கொடுக்காம நான் இந்த மாதிரி ஆனதுனால என்ன எடுத்து நான் பிரம்ம ரக்ஷஸ் யோனில வந்துட்டேன். ஏவம் து யஜ்ஞ தோஷேண வபு பிராப்தமிதம் மம இத்யுக்த்வா து ததா ரக்ஷஹ ஸ்வபாகம் சரணம் கதம். இப்படின்னு சொல்லிட்டு ஸ்வபாகனுடைய கால்ல விழுந்து கைய கூப்பிண்டு எனக்கு ஒரு படம் ஒரே ஒரு புண்ணியம், கடைசி பாட்டுது, ஒரு புண்ணியத்தை எனக்கு கொடு, நீ கொடுத்தீனா இந்த பிரம்மரக்ஷி யோனிலிருந்து நான் வழிபட்டு ஒரு மனித பிறவி கிடைக்கும். மனித பிறவி கிடைச்சதுன்னா நான் பிராயஷ்சித்தம் பண்ணலாம். நான் ஏன்னா எல்லார்கிட்டையும் பணத்தை சம்பாதிச்சு ஸ்லோகத்தை மந்திரத்தை பூர்ணமா சொல்லாதனால யஜ்யத்தையும் பூர்ணமா பண்ணதுனாலதான் இந்த அப்பத்து நடந்தது. அப்ப எனக்கு அதுக்கு அந்த பாப்பத்தை பண்றதுக்கு ஒரு யோனி ஏதான ஒரு எனக்கு சரீரம் வேணும். சரீரம் இல்லாம நம்ம எப்படி பாப்பத்தை போக்கிக்கிறது இல்லையா? அப்ப எனக்கு மானிட பிறவி தேவை. அது மானிட பிறவி கிடைக்கிறதுக்கு எனக்கு யாருடையாவது புண்ணியம் பிச்சையா கிடைக்கணும். அதுக்காக நான் உன்னை வேண்டிக்கிறேன். ஸ்வபாகனுடைய சரணத்துல விழுந்து கேட்டுதான். பிரம்மரக்ஷோவச்ச ஸ்ருத்வா, பிரம்மரக்ஷனுடைய வார்த்தையை கேட்டுட்டு ஸ்வபாகன் சம்சித விரதக, அவனுக்கு உடனே ஐயோ ஒருத்தருக்கு இப்படி ஆயிடுதா, நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம கண்டிப்பா பண்ணணும். ஒரு கர்மத்தை பண்ணிக்கிறதுக்கு, அதாவது தன்னுடைய பிராயஷ்சித்தம் பண்ணிக்கிறதுக்கோ பரிகாரம் பண்றதுக்கோ யாரான கேட்டாக்கா அதோட கூட சரணாகதன்னு ஒருத்தன் வந்தா அவளை விடப்படாது. இதுக்கு ஒரு சின்ன கதை என்னன்னாக்கா, எப்போ விபீஷணன் சரணாகதிக்கு வந்த உடனே அப்ப ராமர் எல்லாரையும் கேட்கிறார் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இவாள்லாம் என்ன அவர் முடிவு பண்ணிட்டார் தான் விபீஷணனை ஏத்துக்கணுங்கிறத. ஆனா இவாள் மனசுல என்ன இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு பண்றச்சு சுக்ரீவன் சொன்னாரா, சொந்த தம்பி அண்ணா தம்பி இவனை நம்பப்படாது. அண்ணா இவன் நம்பினாக்கா இவன் இங்க எதுக்கு வந்திருக்கானா, இந்த நம்மள்ட்ட எவ்வளவு சைன்யங்கள் இருக்குன்னு பாக்குறதுக்காக வந்திருப்பான். சுவாமி இவரை நம்பாதீரும், இவன் சொந்த பிராத்தாவுக்கு எதிரா வந்திருக்கான், எவன் சொந்த அண்ணனுக்கே இல்லையோ இவன் எப்படி நம்மளுக்கு ஆவான் அப்படின்ட்டு சொன்னாராம். அப்போ உடனே ராமர் புருவத்தை தூக்கினாரா, யார் பேசுறது இது? சுக்ரீவன். சுக்ரீவன் நீயா? நீ வாலிக்கு எப்படி இருந்த அப்படின்னு கேட்டாராம். அப்புறம் சொன்னா, சுக்ரீவா இப்ப ஒரு கதை சொல்றேன் கேளு. இன்னொரு காலத்துல என்ன ஆச்சுன்னா, காட்டுல ஒரு மனுஷனை ஒரு புலி துரத்தித்தான். அந்த மனுஷன் என்ன பண்றான், ஓடி ஒரு மரத்து மேல ஏறிக்கிறான். மரத்து மேல ஏறினா ஒரு பெரிய குரங்கு. உடனே இவர் பயந்துட்டே, ஐயோ என்னடா பண்ண, குரங்கு நம்மள என்ன பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே குரங்கு சொல்லிட்டா, கவலைப்படாதே, உட்காந்துக்கோ, பயப்படாத, நீ என் சரணாகத்தின்னு வந்துட்ட, நீ இங்கே உட்காந்துரு அப்படின்ட்டான். புலி கீழே உட்காந்துருக்கு. புலி உடனே அந்த குரங்க பார்த்து சொல்லிட்டு, குரங்கே உனக்கு அந்த மனுஷன் எல்லாம் என்ன ஒண்ணும் இல்ல, மனுஷன் அவன் பார்த்தா மனுஷனா இருக்கேனே தவிர அவங்க மொத்தம் குரங்கு புத்தி, அவனை தள்ளி விடு கீழே அப்படின்ட்டான். குரங்கு சொல்லித்தான், நான் பண்ண மாட்டேன், அவன் என்னுடைய மரத்துக்கு வந்துட்டான், என்னுடைய சரணாகத்திக்கு வந்துட்டான், அப்போ அவனை தள்ளி விட மாட்டேன் அப்படின்ட்டு. உடனே புலி காத்து இருந்தது. இப்ப குரங்கு என்ன பண்ணிட்டு மனுஷன்ட்ட சொல்லிட்டு, நீ தூங்கிக்கோ, நான் காவல் இருக்கேன் அப்படின்ட்டு. மனுஷன் தூங்கினா இந்த குரங்கு கிட்ட திருப்பி அந்த புலி கேட்கறது, இப்ப தூங்கிட்டானே தள்ளி விட்டுரு அப்படின்ட்டு. அது மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், என்னை நம்பி சரணாகத்தின்னு வந்துட்டு நான் தான் தூங்க சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பண்ண மாட்டேன் நானு அப்படின்னு. இப்போ அவன் மனுஷன் எழுந்துட்ட உடனே குரங்கு சொல்லிட்டு, இக்கச்சத்தை நான் கண்ணை ஏறுறேன், நீ பாத்துக்கோ அப்படின்ட்டு. குரங்கு தூங்கிட்டு. இப்ப புலி என்ன பண்ணிட்டு மனுஷனை பார்த்து சொல்லிட்டு, மனிதா எனக்கு பசி, சாப்பிடணும், அந்த குரங்க எனக்கு நர மாமிசமா இருந்தா என்ன, குரங்கு மாமிசமா இருந்தா என்ன, குரங்க தள்ளு கீழே, நான் சாப்பிட்டு நான் மடுக்கு போறேன், நீ பழிச்சு போ அப்படின்பா. உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணா, குரங்க தள்ளி விட்டான். அந்த குரங்கு என்ன பண்ணிட்டு கீழே வந்தது இல்லையா. உடனே என்னதான் இருந்தாலும் காட்டுல இருக்கிற இது குரங்கு மாமிசத்தை சாட்டதா புலி சாட்டதா நம்ம கேள்விப்படல. அது குரங்கு மாமிசம் அதுக்கு பிடிக்காது புலிக்கு. புலி சொல்லிட்டான், பத்தியா நீ அவனை நம்பினியே, அவன் என்ன பண்ணான் பார், போய் மேல ஏறி அவனை தள்ளு, அவனுடைய சுயஸ்வரூபத்தை காட்டுறதுக்கு தான் நான் இப்படி சொன்னேன், நீ மேல ஏறி போயிட்டு அவனை தள்ளிவிடு, நான் சாப்பிட்டு நான் ஜாலியா போறேன், அவன் உனக்கு நம்பிக்கையானவளா இல்ல, தள்ளு அப்படித்தான். உடனே குரங்கு சொல்லிட்டான், தோ தள்ளுறேன் போய் அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏறி வந்துட்டு பேசாம உட்காந்துட்டான். உடனே புலி சொல்லிட்டான், நான் உன்னை தள்ளுன்னு தள்ளு அப்படின்ட்டான். அதுக்கு அந்த குரங்கு சொல்லிட்டான், மாட்டேன், அவன் தன் சுபாவ பிரகாரம் என்னை காட்டி கொடுத்தான், ஆனா நான் அதை பண்ண மாட்டேன், என்கிட்ட சரணாகத்தின்னு வந்துட்டான், அப்ப அவனை நான் தள்ள மாட்டேன்னு சொல்லிட்டான். ராமர் இந்த கதையை சொல்லிட்டு சுக்ரீவனுக்கு
உன்னுடைய பூர்வத்துல இருந்த வானரம் தான் இந்த மாதிரி பண்ணித்து, சரணாகத்தனுக்கு சரணம் கொடுத்தது. நீ இன்னைக்கு விபீஷணனை இப்படி சொல்றியே, நீ உண்மையிலேயே அந்த வானர வம்சத்துல வந்த வானரம் தானா அப்படின்னு ராமர் கேட்டாராம். அப்ப அந்த மாதிரி யாரு சரணாகதி எதிரியாவே இருந்தாலும், தனக்கு இப்ப அந்த குரங்குக்கு அந்த மனிதன் எதிரி மாதிரிதான் ஆயிட்டான், பிடிச்சு தள்ளி விட்டான் இல்லையா, ஆனா கூட அது அவனை திருப்பி தள்ளி விடல. சரணாகத்தன் ஒருத்தன் வந்தா அவன் நம்ம அவள் உயிரை போக்க கூடாது அப்படின்னு வானரத்துக்கிட்ட அந்த தர்மம் இருந்தது. அதனால இந்த ஸ்வபாகன் யோசிச்சான், சரணாகத்தன் என் கால்ல விழுந்து சேவிச்சுட்டான், இப்ப எப்படி நான் தரமாட்டேன்னு சொல்றது. சரின்ட்டு உடனே தன்னுடைய ஒரு பாட்டுனுடைய புண்ணியத்தை, அந்த கடைசி பாட்டு தான் இந்த கைசிகம் அப்படிங்கிற ராகத்துல பாடின பண், அந்த ராகத்தை அந்த பாட்டை அவருக்கு அந்த புண்ணியத்தை தத்து கொடுக்கிறார் அந்த பிரம்மரக்ஷஸ்க்கு. உடனே அந்த பிரம்மரக்ஷஸ் அதை வாங்கிண்டு உடனே அதுக்கு பிராணன் போய் அடுத்த பிறவி ஜனனம் எடுத்து, என்மையா பஷ்சிமம் கீதம் ஸ்வரம் கைஷிகமுத்தமம் பலேன தஸ்ய பத்ரம் தே மோக்ஷயிஷ்யாமி கில்பிஷாத், அவருக்கு அதன் மூலமாக அடுத்த ஜனனம் எடுத்து அந்த மானிட ரூபம் எடுத்து, அந்த மானிட ரூபத்துல தன்னுடைய அந்த பிராயஷ்சித்தம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் மோட்சத்தை அடைந்தார். இங்கே இப்போ சொல்றேன், ஸ்ரீவராக உவாச்ச யஸ்து காயதி பக்தியா வை கைஷிகம் மம சம்சதி சதாரயதி துர்காணி ஸ்வபாகோ ராட்சசம் யதா. அதுக்கப்புறம் இந்த நம்பாடுவான் இருக்கார் இல்லையா, இவர் அன்னைக்கு பாட்டினுடைய ஒரு பாட்டினுடைய பழத்தை அதுவருக்கு கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் உயிரோட இருந்தார். அதே மாதிரி அந்த வீணைய தூக்கிண்டு மேல போய் பாட்டு பாடி பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடிட்டு அதே மாதிரி கீழே வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் உயிரோட இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவருக்கு கடைசி காலம் வந்தோடனே இறந்தும் போனார். இறந்து போய் ஸ்வர்க்கத்துக்கு போனாராம். ஸ்வர்க்கத்துக்கு போய் தான் அந்த இடத்துல நம்ம முதல்ல ஸ்லோகத்துல பார்ப்போமே, வஜ்ரஹஸ்தன் இவர்கிட்ட கை கூப்பி நின்றாராம் சுவாமி. ஏன்னா இவர் அங்க போயும் அப்சரசியோ இல்ல சுகபோகத்தையோ, ஆஹா என்னமா இருக்கு ஸ்வர்கலோகம் அப்படின்லாம் எதுவும் பார்க்கலையாம். கண்ணை மூடிண்டு எப்ப பார்த்தாலும் நாராயணனுக்கு பாட்டு பாடிட்டு இருந்தேராம். அப்படியே பாடி ஸ்வர்க்கத்திலேருந்து என் பெரிய வீடு வந்து சேர்ந்தான் தேவி, இப்ப தெரிஞ்சுதா அவனுக்கு என்னுடைய பக்தன் எப்படி எல்லாம் இருப்பான் பாரு, என் பக்தனுக்கு என்னைக்குமே நான் கைய விட்டதில்லை, அவனுக்கு எப்பவுமே கட்டாட்சம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே பூமாதேவி பெருமாளை கண்ணை விரிச்சு பாக்குறாளாம். விஷாலாட்சின்னு பேருனா இருக்கிறதுனால கண்ணை நன்னா விரிச்சு, ஆஹா தன் பத்தி அவருடைய விருத்தாந்தத்தை தன்னுடைய பெருமை அருமைகளை சொன்னாக்கா, ஆஹா எப்பவுமே ஒரு பெண்ணுக்கு உண்டு இல்லையா, அவர் பத்தி தன்னுடைய வீர தீர செயலை பேசின்னு இருந்தாக்கா அந்த பத்னி வந்து தன்னுடைய கணவனையே பார்த்துட்டு இருப்பாள். ஆஹா என்னமா அழகா என் கணவர் பேசினார்பார் அப்படின்னு ஒரு பெருமிதம் அவளுக்கு முகத்துல தெரியுமா. அந்த மாதிரி தேவியும் நம்மளுடைய பத்தி அத்தனை பக்தர்களுக்கு இப்படி எல்லாம் அருள் பண்ணியிருக்கேரா அப்படின்னு சொல்லிட்டு பரீட்சையும் பண்ணி பார்த்து அவளுக்கு நற்கதி அடையறதுக்கும் வழி பண்ணி கொடுத்து என்னமா பண்ணிருக்கேர் நம்ம சுவாமி அப்படின்னு நினைச்சுக்கிறேராம். சுவாமி அப்ப நம்ம பக்தர்களுக்கு ஏதான சொல்ல விரும்புறேரா அப்படின்னு கேட்க, ஆம்பா பகினி அஹாம் தேவி, எப்படின்னா எப்படி இந்த பாட்டை இந்த வராக இந்த புராணத்துல இருக்கிற இந்த கைஷிக புராணத்தை கைஷிக மாஹத்மியத்தை யாரு பக்தியோடையும் எவ்ரி கார்த்திகை மாசம் இந்த வர ஏகாதசி அன்னைக்கு அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு இத படிச்சாலோ காதால கேட்டாலோ அவளுக்கு அதே மாதிரி நற்கதி நான் எப்படி நம்பாடுவானுக்கு கொடுத்தேனோ அப்பேற்பட்ட நற்கதி இவாளுக்கும் ஏற்படும். ஏவம் தத்ர வரம் கிருஹ்ய ராட்சசோ பிரம்ம சம்ஸ்திதஹ ஜாதஸ்து விமலே வம்சே மம லோகஞ்ச கச்சதி, என்னுடைய லோகத்துக்கு அவ வருவா, எல்லாருக்கும் நான் புண்ணியம் கொடுக்கறேன். எப்படி பிரம்மரக்ஷசும் வந்தது அந்த 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 புண்ணியத்தை வாங்கிண்டது பிரம்மரக்ஷஸ்க்கும் கொடுத்தார், பெருமாள் நடத்தி கொடுத்தார். பிரம்மரக்ஷசும் பாருங்க இவ்வளவு நாளா அது அலைஞ்சின்னு இருந்தது. அதே காட்டு வழியாதான் இவர் டெய்லி போயின்னு இருக்கார். டெய்லி கண்ணுக்கு தென்படல, அன்னைக்கு ஏன் தென்படணும்? ஏன்னா பெருமாள் பிரம்மரக்ஷஸ்க்கும் கருணை காட்டிட்டார். பிரம்மரக்ஷஸ்க்கு கருணைய பிடிச்சு, ஏன்னா பிரம்மரக்ஷஸ்க்கு டைரக்டா வைகுண்டத்துக்கு ஆசிக்க முடியாது, ஏன்னா அது பண்ணின பாவம் அப்படி. அதனால ஒரு நல்ல சத் புருஷன் மூலமாக அவருடைய புண்ணியத்தை அவருக்கு கொடுத்து பெருமாள் எப்பவுமே அந்த கண்ணுக்கு தெம்படுற மாதிரி வச்சு கொடுத்துட்டே பாருங்க. இல்லாட்டி இவ்வளவு நாளா போறாரு நம்பாடுவான், ஒரு நாள் கூட தென்படலையே, அவருக்கு கண்ணுல தென்பட வச்சு புண்ணியத்தை அவருக்கு வாங்கி கொடுத்து அவருக்கும் உத்தாரம் ஆறா மாதிரியும்
நம்பாடுவானுக்கும். ஏன்னா இவ்வளவு பெரிய ஏகாதசிக்கு பாடின பாட்ட புண்ணியம் தானமா கொடுத்தா அதுக்கு பல புண்ணியம் இல்லையா? அதுவும் கிடைச்சு 2 பேருக்கும் புண்ணியம் வரா மாதிரி பண்ணி 2 பேரும் என் லோகத்துக்கு வந்து சேர்ற மாதிரி தன் லோகத்துக்கு வந்து சேர்ற மாதிரி பண்ணிட்டு இதை யார் கேட்கிறாளோ படிக்கிறாளோ சொல்றாளோ எல்லாருக்கும் புண்ணியம். ஸ்வபாகச்சாபி சுஷ்ரோணி மம சைவோபகாயகः கிருத்வா து விபுலம் கர்ம சப்ரம்மத்வமுபாகதः ஏதத் கீதஃபலம் தேவி கௌமுதத்வாதசீம் புனः எஸ்து காயதி ச ஸ்ரீமான் மமலோகஞ்ச கச்சதி. யாரெல்லாம் இத படிச்சு கோவில்ல போய் சேவிக்கிறாளோ, சேவிச்ச இதே இந்த கைசிக புராணத்தை கைசிக ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து அடுத்த நாள் பெருமாள் சந்நிதியில இந்த ஸ்லோகத்தை பண்றாளோ எல்லாருக்கும் அவருடைய லோகம் கிடைக்கும், வைகுண்டம் கிடைக்கும் அப்படின்னு இந்த சின்ன கதை. எல்லாரும் நல்லா ஆனந்தமா கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது நான் தப்பு ஏன்னா நீங்கள் எல்லாரும் முதல்லயே கூட கேட்டிருக்கலாம். நான் ஏதான தப்பா சொல்லி இருந்தாக்கா எல்லாரும் க்ஷமிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அண்ட் நீங்க